எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் காவு வாங்கும் சாபம். 1980கள்ல அப்பதான் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, வளர்ச்சினா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் பள்ளப்பட்டி. ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க பொன்னாயி. ஏ செல்லத்தாயி, செல்லத்தாயி. பொன்னாயி தன்னுடைய மருமக செல்லத்தாயை கூப்பிட, வயித்துல 6 மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய செல்லத்தாயி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நாளைக்கு காலையில விசேஷம் இருக்குல்ல, போ போய் கிணத்துல ஒரு 3 குடம் தண்ணி கொண்டாந்து இறச்சி வச்சிரு. அத்தை, நான் எப்படி? ஏன் இந்த வயசுல நான் போட்டு நடந்துட்டு இருக்கட்டுமாக்கும்? என் 2 பசங்களை பெத்து வளர்த்துற வரைக்கும் நான் தான் தூக்கி சுமந்தேன். ஏதோ மருமகளா நீ வந்த உடனே வேலையெல்லாம் உனக்கு கொடுக்குற நீ நினைச்சுக்காத. நாளைக்கு விசேஷத்துக்கு வரவங்களுக்கு தண்ணி இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? இந்த காலை வச்சுக்கிட்டு இந்த இடுப்பு வச்சுக்கிட்டு என்னை 3 குடம் தண்ணி போயிட்டு வர சொல்லுறாக்கும். இல்லத்த, பொழுது சாயிர நேரம் ஆயிடுச்சு. மணி எட்டி உள்ள பார்க்க அதுல ஒரு பழைய வாட்சு மெல்ல மெல்ல முள்ள நகர்த்திக்கிட்டு இருக்குது. மணி என்ன? 5 ஆக போகுது அத்தை. 5 தானே ஆக போகுது. 1 மணி நேரம் இருக்குது. மெல்ல மெல்ல போனேன்னா கூட எடுத்துட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். போ, போய் ஒரு 3 குடம் தண்ணி எடுத்து வந்துரு. சரிங்க அத்தை. வீட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய சைக்கிளை எடுத்து அதுல 2 பக்கத்துல குடம் இருக்கிற மாதிரியான கயிறு ஒன்று எடுத்து அந்த கயித்துல 2 குடத்தையுமே அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டி பின்னாடி போட்டுக்கிறாங்க. சாக்கு ஒன்று அடியில் வச்சு ஒரு குடத்தை மேலேயும் வச்சுக்கிறாங்க. அடியில் போட்ட சாக்கு மேலே கயிறு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 குடத்தோட போக அதுக்கு மேலே ஒரு குடத்தை பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல நகர்த்திக்கிட்டு அந்த கிணத்தை நோக்கி போகிறாங்க செல்லத்தாயி. மழை காலம் அப்படிங்கிறதுனால வானம் இருட்டிக்கிட்டு 5 மணி அப்படிங்கிறதே ஒரு 7 மணி வாக்கில் கும்மிருட்டில் இருந்துச்சு. வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய செல்லத்தாயி மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு. என்ன பண்ணுறது, வேற வழியும் இல்லை. நாளைக்கு வேற விசேஷம். நினச்சிக்கிட்டே போகும் பொழுது எதுக்குல ஒரு அம்மா தன்னோட 11 வயசு பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடந்து வராங்க. அந்த அம்மாவோட இடது கையில் ஒரு கூடை, வலது கையில் பையன்ட்டு நடையும் ஓட்டவுமா வேகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் செல்லத்தாயி பார்க்க, ஏ செல்லத்தாயி, ஏக்கா எங்கே உள்ள ஓர? ஏன் பார்த்த தெரியலையாக்கும்? சைக்கிளில் 2 பக்கம் குடத்த மாட்டிட்டு 3வது நடுவில் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி தான் இறக்க போகிறேன். கிணத்துக்காக்கும்? வேற இங்கே என்ன கொலாயா இருக்கு? ஏன் உள்ள மாசமா இருக்கிற, பொழுது 1 நேரத்தில் இப்படி வந்திருக்கிற? உங்கள் மாமியாக்கார் எதுவும் சொல்லலையாக்கும்? எங்கள் மாமியாத்தா தான் என்னை போக சொன்னதே. அது சரிதான். மணி வானத்தை பார்த்தா 5 மணிக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. ஆமாக்கா, நான் வீட்லேருந்து கிளம்பும்போதே 5 பக்கமாக வந்துருச்சு. சரி உள்ள, சீக்கிரமாக போயிட்டு வீட்டுக்கு போ. இது ரொம்ப முக்கியமா இந்நேரத்துக்கு? ஆமாக்கா, நாளைக்கு கட்டிச்சோத்து விருந்துக்கு வராங்கல்ல பழவி ஓடுறதுக்கு, அதனால தண்ணி வேணும்னு சொல்லிட்டு என்னை மோக்க சொன்னாங்க. நல்லா இருக்குடி பொண்ணு தாய் அக்காவோட நியாயம். கட்டிச்சோத்து விருந்து ஓட போகிற பிள்ளையே தண்ணி கொண்டாந்து அவன் ஆயப்பனுக்கு பயன்படுத்துறதுக்கு போட சொல்லுது பார்த்தில்ல. சரி உள்ள, நியாயம் பேசிட்டு இருந்தா நேரமாகு. போ, சரக்கு சரக்குன்னு 3 குடத்தை ஏற்றிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. ம் சொல்லிட்டு செல்லத்தாயி வண்டி எடுத்துக்கிட்டு போறா. அந்த பையன், அம்மா நாம் வேணும்னா செல்லத்தாயி அக்கா கூட போகலாமா? சும்மாருடா, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலன்னா அவங்க அப்பா தான் என்னை போட்டு கொன்று ஓடு. விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு கேட்டுட்டு போயிட்டு வரக்குள்ளேயே உசுறு போயிருச்சு. நீ வெரசா நட, வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் செல்லத்தாயி நல்லா படிச்ச உள்ள 9வது படிச்சிருக்கிறா. விவரமா வீட்டுக்கு வந்துடுவாவா? செல்லத்தாயி அந்த கிணத்துக்கு பக்கத்துல போறா. ஆனா கிணத்துக்கு ரொம்ப பக்கத்துல போய் சைக்கிளை நிறுத்தி வைக்க முடியாது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி தள்ளி தான் சைக்கிள் நிறுத்த முடியும். கிணத்து பக்கமாக போய் தண்ணி இறைச்சி குடத்தை நிரப்பிக்கிட்டு இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டாந்தா சைக்கிளில் வைக்கணும். அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா அது ஒத்தையடி பாதையாக இருக்கிறது. சைக்கிளை நகர்த்திக்கிட்டோ சைக்கிளை ஓட்டிக்கிட்டோ அங்கே போக முடியாது. அவளும் அதே மாதிரி தான் 3 குடத்தையும் தூக்கிக்கிட்டு வயிற்றுல பிள்ளையோட அந்த ஒத்தையடி பாதையில் மெல்ல மெல்ல நடந்து போகிறா. கீழே வச்சுட்டு ஏற்கனவே கிணத்துல கயிறு போட்டு அதில் பக்கெட் தொங்கிட்டு இருக்க, அந்த அதில் கூடிய அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு பக்கெட்டை கிணத்துக்குள்ளே விடுறான். கொஞ்சம் கீழே குமிஞ்சா வயிறு அந்த செவுத்துல முட்டும். அதனால் கொஞ்சமாக தள்ளி நின்றுட்டு மெல்ல மெல்ல தண்ணி இறைக்க ஆரம்பிக்கிறா. 2 குடம் நிரப்புறதுக்குள்ளேயே அவளுக்கு பாதி உசுறு போகிற மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு பலமாக கேட்குது அவளுக்கே. அவள் விடுறது
அவனால் அதுக்கு மேலே முடியல. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. பக்கெட்டை அப்படியே கீழே வச்சுட்டு முந்தானியை உதறி மூஞ்சியை துடைக்கிறா. 20 வயசுல இதெல்லாம் தேவைதானான்னு அவளுக்கே தோணுது. படிக்க வைங்கன்னு கேட்டதுக்கு, பொட்ட பிள்ளைகளுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷமா குழந்தை இல்லாமல் இப்போதான் மாசமானா. மாமியாக்காரியை பற்றி சொல்லவே வேண்டாம். தோ மாசமானவளை தண்ணி இறக்கி அனுப்பும் போதே தெரில மனசு எந்த அளவுக்கு கல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு குடத்தை நறுப்பிட்டா எப்படியாவது பொடுகா பொடுகான்னு போயிடலாம் நினச்சிக்கிட்டு அவ முந்தானியை சொருகிட்டு கைத்தை பிடிச்சு கிணத்துக்குள்ள பக்கெட்டை போடுறா. அவ காதுகிட்ட யாரோ அணத்துற சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை. 5:15 5:30 மணி இருக்கும். ஆனால் இருட்டு என்னமோ 8 மணி மாதிரி ஆகுது. அந்த கிணறு வேற ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால மரமெல்லாம் இன்னும் இருக்கிற வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டு தான் நிற்கிது. அனத்தல் சத்தம் காதில் கேட்ட உடனே நெஞ்செல்லாம் படபடுக்க ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் தனியாக நிற்கிறா ஒரு சின்ன பொண்ணு தானே. கயிறை பக்கெட்டோட உள்ள விட பக்கெட்டு தண்ணியை முக்கிட்டு மேலே வருது. ஆனால் அவனால் அந்த பக்கெட்டை இழுக்க முடியல. மெல்ல மெல்ல இழுத்து பார்க்குறா. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இழுக்க முடியல. நல்ல அனத்தல் சத்தம். யாரோ ரொம்ப சிரமப்பட்டு அந்த கயித்தை இழுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு முனகல் சத்தமும் அனத்தல் சத்தமும் கேட்குது. ஆனால் அது செல்லத்தாய் கிடையாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ சிரமப்பட்டு வாயில் வந்த எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அந்த கயித்தை இழுத்து பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை குடத்துல ஊற்றுனா அந்த 3வது குடத்துல முக்காவாசி தான் நிரம்பி இருக்குது. இப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னு மனசுக்குள்ளே என்ன தோணினாலும் வீட்டுக்கு போய் தண்ணியை பார்த்தா மாமியா கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கெட்டு தானேன்ட்டு கைத்தை உள்ளே போட போகிற அதே நேரத்தில் கிணத்துக்கு அவன் நிற்கிறதுக்கு அந்த பக்கமாக யாரோ நல்லா அனத்தி அனத்தி அழுக ஆரம்பிக்கிற குரல் கேட்குது. அனத்தலோட அழுகல் சத்தம், அனத்தலோட அழுகல் சத்தம்னு மெல்ல மெல்ல அனத்தலும் அழுகல் சத்தமும் அப்படியே பலமாக கேட்க ஆரம்பிக்குது. ஆறு ஆறாவது அந்த பக்கம் இருக்கிறீங்களா? கிணத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஆறுது. அவ பக்கெட்டை உள்ளே போடாமல் அதை அந்த திட்டில் வச்சுக்கிட்டு கிணத்துக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு காதுக்கு பக்கத்தில் மூச்சு காத்து சத்தமாக கேட்குது. இது என்னமோ வித்தியாசமாக இருக்குதேன்னு நினச்சிக்கிட்டு அவ திரும்பி போகலான்னு சொல்லிட்டு வேகமாக குடத்தை எடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படி முடியும்? 3 குடம் இருக்குது. ஒரு குடத்துல கொஞ்சம் தண்ணி குறைஞ்சாலே அப்படி பேசுகிற மாமியார் குடத்தை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் அந்த பக்கமாக வச்சிட்றா. அதுக்கப்புறம் குடத்தை கையிலையுமே நிறையவா இருக்கக்கூடிய குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டுமே அந்த ஒத்தையடி பாதையை கடக்கலான்ட்டு கால் எடுத்து வைக்கும் பொழுது திடீர்னு செல்லத்தாயி என்னை காப்பாற்றிட்டு போ ஆத்தா இந்த குரல் கேட்கவே செல்லத்தாயி திரும்பி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆறு என்னை கூப்பிட்டது, யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அவ குடத்தை கீழே வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல கிணத்துக்கு பக்கத்தில் வரா. கரெக்டாக அவள் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அனத்தல் சத்தமும் அழுக சத்தமும் மூச்சு பலமாக விடுற சத்தமும் கேட்குது. சரி, என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். வயசான கிழவிங்க கீது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால மெல்ல மெல்ல கிணத்துக்கு இந்த புறமா நடக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு அடியிலையுமே மனசுக்குள்ள படபடப்பு அதிகம். ஆனால் அவனால் ஏன் அந்த இடத்த விட்டு ஓட முடியலன்னு இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியல. கிணத்துக்கு மறுபக்கம் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படியே தூக்கி வாரி போடுது. வயிற்றுல இருக்கிற பிள்ளையோட சேர்த்து வயிறு அப்படியே கரையிற மாதிரி ஒரு உணர்வு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, குடத்துக்கு மாமியார் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கிணத்துக்கு இந்த பக்கமாக நகர்ந்து வரவ திடீர்னு யாரோ உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்க செல்லத்தாயி அப்படியே கிணத்துக்குள்ளே விழுந்துடுறா. யார் இழுத்தது? எப்படி இழுத்தது? எப்படி நாம் உள்ளே போகிறோன்னு அவள் மனசுக்கும் மூளைக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் மூழ்கி பிணம் மிதக்க ஆரம்பிக்குது. செல்லத்தாயை பற்றி சாந்தி கிட்ட வசந்தி எல்லாத்தையும் சொல்ல சாந்தியோட கண்களில் அப்படி ஒரு பரபரப்பு. என்னக்கா சொல்லுற? நெசமாலுமா சொல்கிற? ஆமாம் சாந்தி, 1.25 வருஷமாச்சு. இப்போ வரைக்குமே செல்லத்தாய் செத்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் முறையாக எதுவுமே பண்ணலை. கிணத்தை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பௌர்ணமிக்குமே அம்மனை வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி பொங்க வச்சு சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம். ஒரு பௌர்ணமி விட்டதில்லை.
என்னைக்கு செல்லத்தாய் செத்து போனாலோ வயிற்றுல புள்ளையோட அன்னையோட போச்சு. ஏக்கா, அவங்க மாமியார் வீட்டுக்காரரு அவங்க அம்மா அப்பாலாம் இந்த விஷயத்தை எப்படி சும்மா விட்டாங்க? என்ன பண்ண சொல்லுற? தண்ணி எடுக்க போகிற ஒரு உள்ள கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் பார்த்தோம், வரல. எப்படியும் 8 9 மணிக்கு வீட்டுக்காரர் வந்தோன்னு எங்கேன்னு கேட்க, அதுக்கு பொண்ணு தாயாக்கா எல்லா விஷயத்தையும் சொல்ல, தேடிட்டு போய் பார்த்தா சைக்கிள் நின்றுச்சு. குடம் அப்படியே இருந்துச்சு. 2 குடம் முழுசா, 3/4 குடமா ஒன்றும் இருந்துச்சு. அந்த ஒரு 2 3/4 குடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தோம். திடீர்னு எட்டி பார்த்தா புள்ள மிதப்பாளா. எங்களுக்கெல்லாம் பார்த்து மனசே கேட்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த கோயிலுக்கு ஆத்தா எங்களை விடவும் இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம். செல்லத்தாய் ஞாபகமா ஊரோட தொடக்கத்தில் உள்ளே வரும் பொழுது ஒரு சுமை தாங்கி வச்சிருக்கிறோமில்ல, அது அவளுக்காக தான் வச்சோம். மாசமா யாராவது செத்து போனாங்கன்னா வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் செல்லத்தாய் செத்து போனதுக்கப்புறமா அந்த கிணத்துல விழுந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா? என்னக்கா வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம். ஆமாம் புள்ள, கிணத்தாட்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு எங்களால் போக முடியல. அதனால தான் ஒரு சாமியை வர வச்சு அவர்கிட்ட பேசி, அவர் தான் ஊருக்கு இந்த பக்கமாக ஒரு இடத்துல கல்லை வச்சு கொடுத்து இங்கே நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். ஏக்கா, வந்த சாமியே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லியிருக்கலாம்ல? எனக்கு என்னமோ இது கண்டிப்பாக ஆத்மா பேய் இந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. கிணத்துக்குள்ளே எப்படி அவள் உழுகுவா? காலு வலிக்கு உழுகிறதுக்கு கிணத்துல இருக்கக்கூடிய திட்டு அப்படி ஒன்றும் சின்னது கிடையாதே. ஆமாம் சாந்தி, நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பூசாரி ஒருத்தரையும் வர வச்சோம். அவர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, நான் எப்படியாவது அந்த கோயிலுக்கு போகிறேன். இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் இனிமேல் தடங்களே இல்லாமல் எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு பூச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எல்லாம் போய் பார்க்குறோம், கிணத்துக்கு பக்கத்தில் அவர் ரத்த வாந்தி எடுத்து செத்து கிடக்குறாரு. என்னக்கா இதெல்லாம்? ஆமாம் புள்ள, என்ன சாபம் தெரியல. அந்த கிணத்துக்குள்ளே இது வரைக்கும் எத்தனை உசுறு போயிடுச்சு தெரியுமா? பிஞ்சு குழந்தையிலேருந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கிணத்தை தாண்டி கோயிலுக்கு யாருனாலையும் போக முடியறதில்ல. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ சாத்தா பேய் கெட்ட சக்தி தான்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுக்கா. என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பெரிய இலை உழுகுதோ அன்னைக்கெல்லாம் அந்த கோயிலில் ஒரு கிளவி இருக்குது. அந்த கிளவியோட சிரிப்பு சத்தம் காதை பொளக்கிற மாதிரி கேட்கும். என்னக்கா சொல்லுற? ஆமாம் புள்ள, அந்த கோயிலிருந்து வெரசா சத்தம் போட்டால் கிணத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு குரல் கேட்கு, நல்லாவே கேட்கு. அப்படிதான் ஊருக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கிளவியோட சிரிப்பு சத்தம் கிணறு வரைக்கும் எட்டு. என்னைக்கு அந்த கிளவி சிரிக்குதோ அன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய காரியம் நான் முடிவு பண்ணிக்கலாம். ஐயையோ, நீ சொல்ல சொல்ல எனக்கு வயிற்றெல்லாம் பெரட்டுதுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, நாளைக்கு திருவிழாவை முடிச்சுட்டு நான் என்னோட ஊருக்கு ஓடியே போயிடுவேன். பறவு, நீ இங்கிருந்து என்ன பண்ண போற? உங்க வீட்டுக்கார ஊருக்கு போய் தான் ஆகணும். ஏக்கா, இவ்வளோ பயமா இருக்குது. அப்புறம் ஏக்கா இந்த ஊரை விட்டு வராம நீங்க இன்னும் இங்கேயே இருக்கிறீங்க? ஏண்டி, நிலம் போல சொந்த வீடுன்னு இங்க இருக்குது. கட்டிட்டு வந்தவர் இங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் எங்க போறது? இந்த ஊருக்கு என்ன சாபமோ? அது சரிக்கா, நீ சொன்னதெல்லாம் சரி. எனக்கு ஒரு கேள்வி. என்ன உள்ள? அந்த பாட்டி யாரு? எதுக்காக அது இலை உழுவும் போது மட்டும் சிரிக்குது? அந்த கேள்வியை சாந்தி கேட்ட உடனே வசந்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்தா உள்ள, மணி ஆயிடுச்சு, வா, ஆக்கி வச்சா தின்னுட்டு போய் படுப்போம். காலைல விசேஷத்துக்கு மாவளை கடிக்க வேண்டியது இருக்குது. கேட்குறா ஒரு கேள்விய சொல்லிட்டு வசந்தி அங்கிருந்து எந்திரிச்சு உள்ள போக சாந்திக்கு பெரிய கேள்விக்குறி. யார் அந்த பாட்டி? எதுக்காக அது அந்த கோயில் இருக்கணும்? ஊர் சனமே அந்த கோயிலுக்கு போக முடியல, ஆனா அது மட்டும் ஏன் அங்க இருக்குது? அது மட்டும் பெரியகாரி நடக்கும்போது சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னவா இருக்கும்? ஏ சாந்தி, வசந்தி ஒரு சத்தம் போட, ஆ இதோ வந்துட்டேன், வா, சோத்து தீம்பு படு, காலைல வேலை இருக்குது. ஓரளவுக்கு குப்பையெல்லாம் அடிச்சு கிடக்கக்கூடிய கோயில் அது. அம்மன் சிலை உள்ள இருக்க, கோயில் வெளிமரம் பூட்டி இருக்குது. அங்க வெளிப்புறத்துல கூரை போட்டிருக்கிறாங்க. மழை வந்தா கண்டிப்பா ஒழுகும், வெயில் அடிச்சாலும் சுள்ளுன்னு படும். ஆனா கூரை ஒன்று இருக்கு. அந்த கூரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை வழியா ஒரு கம்பி ஒன்று கட்டியிருக்கிறாங்க.
அந்த கம்பியில ஒரு சங்கிலி ஒன்றை போட்டு அந்த பாட்டியோட காலு அந்த சங்கிலியில கட்டப்பட்டிருக்குது. யாருமே பராமரிப்பு இல்ல, யாருமே கண்டுக்கல. பக்கத்துல ஒரு தட்டுல சிதறி கிடக்கக்கூடிய சாப்பாடு. ஒரு நாள் சாப்பாடு இல்ல, ஒரு வாரம் சாப்பாடு கலந்து கிடக்குது. அதுவுமே கையெல்லாம் எச்ச கையோட கழுவியும் கழுவாம, மூஞ்சி எல்லாம் அழுக்கா, அந்த பாட்டியோட நிலைமை பார்க்கறக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குது. மூஞ்சில எந்த விதமான உணர்வும் கிடையாது. எதுக்காக கால்ல சங்கிலி கட்டி அந்த கோயில்ல மழை, வெயில், குளிர், பனின்னு அந்த பாட்டிய கட்டி போட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் வரதுக்கு காரணமே இல்ல. ஏன்னா, அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். தலைய கீழ குமிஞ்சு ஒரு கால நீட்டி, ஒரு கால மடக்கி, கைய பின்பக்கமா குடுத்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி, திடீர்னு அப்படியே மெல்ல மெல்ல மேல பாக்குது. கண்ணெல்லாம் மேல போயி, டக்குன்னு கண்ண மூடுது. கண்ண மூடுன பாட்டி 2 நிமிஷம் கழிச்சு கண்ண திறந்து பலமா சிரிக்க ஆரம்பிக்குது. பாட்டியோட சிரிப்பு சத்தம் எல்லா பக்கத்துலயுமே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. மரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள், கோயில்ல இருக்கக்கூடிய வௌவால்னு எல்லாமே பயந்து நடுங்கி ஒரு நிமிஷம் பாட்டியே ஒத்து கவனிக்கிற அளவுக்கு அந்த பாட்டியோட சிரிப்பு சத்தம் அப்படியே பயங்கர சத்தத்தோட முழங்க ஆரம்பிக்குது. பாட்டி இப்ப சிரிக்குது. அப்போ அந்த ஊர்ல கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது நிச்சயமா நடந்திருக்கும். அப்போ இந்த முறை யார் இறந்திருப்பா? விடிஞ்சா திருவிழாவுடைய முதல் நாள். முந்தின நாள் நைட்டு திருவிழாவை கோயில நடக்க விடல அப்படின்னாலும், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஜோசியக்காரரும், ஒரு சாமியாரும் சேர்ந்து சொல்ல, அந்த இடத்துல சாமி எடுத்து வச்சு 1 1/4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஊரே திருவிழா நடத்துறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு திருவிழா நடக்கிறதுக்கு முதல் நாளுக்கு முந்தின நைட்டு கம்பம் நட போறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஜே ஜேன்னு அங்கதான் இருப்பாங்க. வழக்கமா எப்பவும் போல கோயில் நடந்துருச்சுன்னா, இந்நேரம் அந்த ஊர் இருக்கக்கூடிய கோலமே வேற. ஆனா, இவங்க எல்லாரும் பண்ணுன ஒரு பெரிய தப்புனால, அந்த ஊர்ல திருவிழா இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, பௌர்ணமி பூஜை கூட நடக்கறதில்ல. அன்னைக்கு திருவிழாக்கு நாளுக்கு முந்தின நாள், அதாவது வசந்தி தன்னுடைய ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சாந்தி கிட்ட சொன்ன அதே இரவு, கோயில்ல கட்டி வச்சிருந்த அந்த பாட்டி சிரிச்ச அந்த சிரிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நடந்த நாள். லட்சுமி தன்னுடைய 9 வயது மகனை கையில பிடிச்சுக்கிட்டு நடந்து அந்த வழியா வந்துட்டு இருக்கிறாங்க. வாசல்ல வசந்தியும் சாந்தியும் உட்காந்து மும்மரமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "என்னாப்புல லட்சுமி இந்த பக்கமா போற?" "அது ஒன்றும் இல்லக்கா, கம்ம நட போறாங்கல்ல அதை பார்க்க போறேன். நீ வரையாக்கும்?" "நான் வரல உள்ள. "தா, என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருந்துருக்கிறா. நாங்க நேரமா போய் படுக்கிறோம். காலையில அங்க வர்றதுக்கு மாவிளக்கெல்லாம் இடிக்கணும்ல, அதனாலதான்." "சரிக்கா." லட்சுமி பையனை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா கிராஸ் பண்ண வசந்தியை பார்த்து சாந்தி, "சரி சொல்லு, அப்புறம் அந்த பிள்ளை செல்லத்தாய்க்கு என்னதான் ஆச்சு? அந்நேரத்துக்கு கொடை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது." லட்சுமி தன்னுடைய பையனை கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறா. "பெரியய்யா, பெரியய்யா." உள்ள இருந்து வயசான ஒருத்தர் வெளியில வராரு. "ஏன் உள்ள?" "பயலை விட்டுட்டு போறேன், பாத்துக்குங்க." "ஏன் தொலையனீங்க?" "அவங்களும் அங்க போயிட்டாங்க. நான் போய் உதவி பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க என்னை கூப்பிட்டு தான் போனாங்க. நான் போகலின்னா கண்டபடி பேசுவாங்க. கோயில் திருவிழாவில் இழுத்து போட்டு பண்ண வேண்டியதா இருக்குது. உங்களை மாதிரி ஆள்லாம் யாரும் வரமாட்டேங்கிறீங்க." "சரி, பையனை இங்கே விட்டுட்டு போ." தள்ளாடிக்கிட்டு வந்து அந்த பையனை கையை பிடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு பெரிய ஐயா. அதை சொல்லிட்டு லட்சுமி அங்கே திருவிழா நடக்கிறதா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. நேரம் அப்படியே இருட்டிக்கிட்டே போகுது. எப்படியும் 9:45 10 மணிக்கு பக்கமாக போகிற நேரத்தில் எல்லாரும் படுக்க போயிடுறாங்க. ஊரில் வழக்கமாக 8:45 9 மணி அப்படின்னா தூங்குறது வழக்கம். திருவிழா சமயம் அப்படிங்கிறதுனால யாரும் ஊருக்குள்ளே இல்லை. எல்லாரும் எங்கே திருவிழா நடக்குதோ அங்கே போயிட்டாங்க. அதனால ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. பெரியய்யாவும் அந்த குட்டி பையனை தன்னோட வீட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் அங்கே இருக்கக்கூடிய கைத்துக்கட்டல்ல படுக்கிறாரு. வீட்டு கதவெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறமா கைத்துக்கட்டல்ல அப்பதான் மெல்ல படுக்கிறாரு பெரியய்யா. கண் அசற நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குது. காதுக்கு ரொம்ப பக்கமாக கேட்குது. அனத்தல் சத்தமும் முனகல் சத்தமும் வேகம் அதிகமாயிட்டே போகுது.
டக்குன்னு எந்திரிச்சவரு பின்னாடி திரும்பி பார்க்க இன்னொரு கயித்து கட்டல்ல அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பையன் நல்லா தூங்கும் பொழுது யார் இப்படி அழுத்தி அழுத்தி அழுகுவாங்க? சரி, நம்ம கற்பனையாக்கியது இருக்கோம் இல்லையா? பூனைக்கு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிறாரு. ஆனா அவருடைய அடி மனசுக்குள்ள பூனையோட சத்தத்துக்குமே இந்த சத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நல்லாவே தெரியும். மன ஆறுதல் தானே, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. இந்த முறை அவருக்கு தூக்கம் வரல. ஏதாவது கேட்குமோ கேட்குமோன்னு அங்கே இருக்கக்கூடிய சத்தங்களை மட்டும்தான் நல்லா காதில் வாங்கிட்டு இருக்கிறாரு. காற்று வீசுறது, புள்ளப்பூச்சிக சத்தம் போடுறது, அப்பப்போ மரங்கள் அசைகிற சத்தம் தான் கேட்குது. அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் கேட்கல. அதனால தான் மனசை அப்படியே தூக்கத்தில் ஒரு நிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க போகிறாரு பெரியய்யா. விடிஞ்சா திருவிழா. இந்த ஊரில் 1.25 வருஷம் கழிச்சு சாமி வந்து அங்கே நிற்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்படியே கண் அசர இப்போ அழுக சத்தம் அவர் வீட்டுக்கு பின்னாடி கேட்க ஆரம்பிக்குது. யாரோ அனத்தி அழுத்தி அழுகுறாங்க. ஐயோ ஐயோன்னு சத்தம் வேற கேட்குது. இதை கேட்டுட்டு அவரு கயிற்று கட்டல்லேருந்து சடனாக எந்திரிச்சு உட்கார்றாரு. சரி, என்னந்தான் பாத்ரூமே நினச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போகிறாரு. அங்கே தான் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்னா அந்த காலத்தில் பொடக்கானின்னு சொல்லுவாங்க. தன்னோட வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போய் அங்கே இருக்கக்கூடிய கதவை திறக்காம அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஆரப்பா, யாராவது இருக்கிறீங்களா? யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. படக்காணி பக்கத்தில் யாராவது இருக்கிறீங்களா? யாருக்கும் அந்த ஊரில் காம்பவுண்ட்லாம் கிடையாது. ஒரு வீடு, வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூமு, அங்கே மரம் செடி கொடின்னு வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே ஒருவேளை காம்பவுண்ட் அப்படின்னாலுமே காங்கிரீட்னாலேயோ இல்லை செங்கல்னாலேயோ கட்டப்பட்டது கிடையாது. சும்மா ஒரு மரக்குச்சிகளை நட்டு அதில் தான் ஏதாவது சின்ன சின்ன குச்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க. அப்படி கூட பெரியய்யா வீட்டில் காம்பவுண்ட் இல்லை. அவர் கேட்டுட்டு மறுபடியும் ஜன்னலை சத்தலாம் அப்படிங்கும் பொழுது அந்த அழுகு குரல் கேட்குது. கூடவே யாரோ அடிச்சுக்கிற மாதிரி, தலதலையாக அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ பெரியய்யா, ஐயோ பெரியய்யா, இந்த மாதிரி ஒரு சத்தம். திடீர்னு அவர் திரும்பினவர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து தான் கண் பார்வை எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் விடுறாரு. ஆனால் அவருக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆளும் இல்லை. மூஞ்சியெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது. தன்னோட தோள் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்து மூஞ்சியை தொடச்சிட்டு அந்த கதவை சாத்திட்டு வேகமாக வந்தவர் கட்டலில் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை எழுப்புறாரு. ஐயா, ஏய்யா, எந்திரியா. என்ன தாத்தா? எந்திரியா, ஒரு நிமிஷம் எந்திரியா. சொல்லு தாத்தா. வா, தாத்தா உனக்கு ஒன்று சொல்கிறவா. அந்த பையனை தூக்க கலக்கத்தோடு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பாயை எடுத்து சாமி ரூமே ரொம்ப சின்னது தான், அதுக்குள்ளே அந்த பாயை 2ஆ மடித்து போட்டு தலைவாணி போட்டு அந்த பையனை அந்த ரூமில் படுக்க வைக்கிறாரு. சாமி ரூம்லேருந்து திருநீரை எடுத்து அந்த பையனெத்தியில் பூசிட்டு அதுக்கு முன்னாடி சீமாரையும் உலக்கையோடைய அந்த உரலையும் போட்டுட்டு அவர் அங்கிருந்து வராரு. திருநீர் ஒரு கைப்பிடி எடுத்து தானும் வச்சுக்கிறாரு. என்னய்யா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இங்கே படியா, மழை வர மாதிரி இருக்கு. ஐயா வீட்டில் மழை வந்தால் ஓதமாயிரு, அதனால தான் ஓதம் இல்லாமல் இடத்துல உன்னை படுக்க வச்சிருக்கிறேன். அடுத்து உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து கூப்பிடுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வந்துடாத ஐயா. சரி ஐயா, தூங்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் தூங்க அவர் அங்கிருந்து மெல்ல மெல்ல வந்து தன்னோட வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய கயிற்று கட்டில் படுத்துக்கிறாரு. வீடுனா ரொம்ப பெருசு இல்லை, ஒரே வீடு. அதில் சின்னதாக ஒரு சாமி ரூமு, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் கிச்சனு, நடுவில் ஹாலு, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதவு, அதுக்கு பின்னாடி புடக்காணி, அதாவது பாத்ரூமு. இதுதான் வீடு. ஹாலில் வந்து அதில் இருக்கக்கூடிய கயிற்றுக்கட்டில் படுத்தவருக்கு நெஞ்செல்லாம் படவடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த குரல் அவருக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு குரல். ஒரே ஒரு முறை ஐயா பெரியய்யான்னு கத்தி அழுகிறத பார்த்த உடனே அவருக்கு நெஞ்செல்லாம் படவடக்க ஆரம்பிச்சிருச்சு. தனக்கு இதுதான் அழிவு நேரமோ அப்படின்னு கூட அவருக்கு தோண ஆரம்பிச்ச நேரம் அது. கண்ணை அசரலான்னு போகும் பொழுது, ஐயா பெரியய்யா, கொஞ்சம் வாங்கலேன், தண்ணி வேணுமா? பெரியய்யா, தண்ணி வேணுமா? குரல் காதில் நல்லாவே ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த குரலை கேட்டு அவர்னால அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்க முடியல. மெல்ல மெல்ல கட்டிலேருந்து எந்திரிச்சு இந்த முறை ஜன்னலை திறக்காம பின்னாடி கதவையே திறக்கிறாரு. கதவை திறந்தவர் வெளியில் வந்து அந்த கதவையும் சாத்திடுறாரு. ஐயா, உனக்கு பாக்கு வேணுமா? வெத்தலை வேணுமா? என்ன வேணும்னு கேளையா பெரியய்யா, நான் இருக்கேன்.
என்னய்யா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்கிற சத்தமும் தலையா அடிச்சுக்கிற சத்தமும் கேட்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்துல தான் கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் பின்னாடி திரும்பி கொந்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. இது ஏன், எதனால, யாருன்னு பெரியய்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வாழை மரத்துக்கு பக்கத்துல பின்னாடி பக்கமா திரும்பி குந்த வச்சு உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வலது கையில எதையோ வச்சு இடது கையில சுத்தியல் மூலமா தட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையில சுத்தியலும் கிடையாது, வலது கையில பொருளும் கிடையாது. ஆனா சத்தம் என்னமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவம் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், பெரியய்யா ஏன் ஏன் இப்படி ஆச்சு, உனக்கு என்னையா வேணும், தண்ணி வேணுமா, பாக்கு வேணுமா, வெத்தலை வேணுமா, சொல்லு பெரியய்யா. அடுத்து அந்த குரல்லேருந்து வந்தது முனகல் சத்தத்தோட அழுகதான். அழுகிற மாதிரியும் முனகிற மாதிரியும் நெஞ்சு விக்கி விக்கி நெஞ்சே வெடிச்சு அழுகிற மாதிரியும் சத்தம். பெரியய்யா மட்டும் 5 நிமிஷமா தனக்கு கண்ணுக்கு சரியா தெரியாத அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு எட்டி எட்டி வச்சலாமா, என்னன்னு போய் பார்க்கலாமா, உள்ளுக்குள்ள வேற பிஞ்சு குழந்தை இருக்குதேன்னு நினச்சிட்டு அவர் ஒரு முறை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பார்க்க அந்த வாழை மரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருவம் அவர் கண்ணுக்கு இப்போ தெரியல. எங்கே போயிருக்குமோ ஏது போயிருக்குமோன்னு சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு அவர் ரொம்ப பக்கமாக காதுகிட்ட அந்த குரல் கேட்குது. ஐயா பெரியய்யா, உனக்கு என்னய்யா வேணும், தண்ணி வேணுமா, பாக்கு வேணுமா, இல்லை வெத்தலை வேணுமா, சொல்லியா பெரியய்யா, ஏன் பெரியய்யா இப்படி நடந்துச்சு. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்ட அடுத்த நொடி பெரியய்யா மெல்ல மெல்ல சரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கண்ணெல்லாம் நெட்டுக்க உடம்பெல்லாம் பச்சையா மாற பெரியய்யா அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. காலையில 4:45 இருக்கும் பொழுது வசந்தி எந்திரிச்சு தலையை முடிஞ்சுக்கிட்டு வெளியில கதவை திறந்து சாணி ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க அதை வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துட்டு வந்து வாசத்தளிக்கலான்னு போறா. அந்த சமயத்துல அங்க ஏதோ ஒரு கூட்டம் தெரியறத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் கையில இருக்கக்கூடிய அந்த சாணி பக்கெட் அப்படியே கீழே வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. திருவிழா நேரம், அதனால எல்லாரும் இங்க கூட்டமா நிப்பாங்களோ அப்படின்னு போனவங்களுக்கு பாதி தூரம் போகும் பொழுதே அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தன்னுடைய நடையில வேகத்தை பிடிச்சுக்கிட்டு வசந்தி போய் பார்க்க அங்க பெரியய்யா வீட்டுக்கு பின்னாடி வாயில ரத்தம்லாம் வந்து உடம்பெல்லாம் பச்சை கலர்ல மாறி இறந்து கிடக்குறாரு. அதுக்கு பக்கத்துல அந்த சின்ன பையன் நின்றுட்டு இருக்க அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்குது. லட்சுமி, என்ன பிள்ளை, என்னாச்சு, தெரியலக்கா எனக்கு என்னன்னு, பயலை விட்டுட்டு போனேன். தோ அப்பா வந்தாங்க 3 மணிக்காட்ட, வந்து பார்த்தா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் யாரும் வரலையாட்டிருக்குது. வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஐயா இறந்து கிடக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா பையன் சாமி ரூமில் தூங்கிட்டு இருக்குது. என்னன்னே தெரியலக்கா, ஒரே நெஞ்செல்லாம் படபடப்பாக இருக்குது. பையன் எப்படியோ சாமி ரூமில் படுக்க வச்சிருக்குது ஐயா. பெரியய்யாக்கு என்னாச்சுன்னே தெரியல. பின்னாடி பொடக்காணிக்கு வந்த சமயத்தில் கீழே விழுந்துருச்சாட்டிருக்குது. ஏமா, பொடக்காணிக்கு வந்த சமயம் கீழே விழுகுதுன்னா இப்படியா, கைகால் அடிபடாம வாயில மட்டும் ரத்தம் வந்து உடம்பெல்லாம் பச்சையாயி, இதெல்லாம் காரணம் என்னன்னு ஊர் சனத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு எல்லாம் இப்படி மறைக்கிறீங்க. கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் இப்படி சொல்ல ஊர் சனமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி ஊர் சனம் அங்கதான் இருக்கிறாங்க. வசந்திக்கு பின்னாடியே வசந்தியோட தங்கச்சி சாந்தியுமே எந்திரிச்சு வந்து கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அக்காவை தேட, அக்கா கட்டி இந்த சேலை அந்த கூட்டத்துல தெரிய அவளும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அக்காவோட கையை பிடிச்சு, என்ன பிள்ளை, என்னாச்சு, பெரியய்யா இறந்துட்டாரு, அடடா ரொம்ப வயசானவரோ, தனியா இருந்தாரோ, இல்ல பிள்ளை இது வேற, நீ கொஞ்சம் அமைதியா நில்லு, என்ன வேற. அதுக்குள்ள கூடுதல் இருக்கிற இன்னொருத்திங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஐயா, 1.25 வருஷமா நடந்ததை விட இந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நடக்கிற அநியாயங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. பெரிய இறந்து போனது ஒரு பெரிய இழப்பு. இந்த மாதிரி இன்னும் ஊருக்குள்ள நடக்கூடாதுன்னா ஒழுங்கா ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும். அந்த கோயிலுக்கு பூஜை ஓடணும். அந்த கிணத்துல இருக்கிறத துரத்தி அடிச்சோம்னா தான் நமக்கு சரியாகு. பத்தாவது வரைக்கும் காலில் சங்கிலி கட்டிட்டு ஒரு கிளவி கோயில கட்டி வச்சிருக்கிறோமே, அந்த கிளவிக்கு முதல்ல கடைசி காரியம் பண்ணணும். அவர் அப்படி சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற 2-3 ஆம்பளைகள்லாம், எப்ப சுப்பிரமணி கொஞ்சம் வாய மூடுறையா, ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு நடந்ததுக்கு எப்படி நம்ம மாத்தி அமைக்கலாம், தவறை எப்படி சரி செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நீ 10வது வரைக்கும் மறுபடியும் அந்த பாட்டியை பத்தியே பேசிட்டு இருக்கிற. ஓஹோ, அது இப்ப எல்லாருக்கும் பாட்டி ஆயிடுச்சோ. கிளவின்னு அதை கொண்டு அங்க கட்டி போட்டது யாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ண முடியும். பெரிய ஒரு ஜோசிக்காரையோ ஜாதகக்காரையோ கூட்டிட்டு வருங்க, இல்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு பூசாரியை கூட்டு வர வேண்டியதுதான். டக்குன்னு இன்னொருத்தர்,
ஆமாப்பா, நல்லா சொன்னீங்க. வந்தானே வந்தானே ஒரு சாமியாரு, ஒரு ஜோசியக்காரு. ஜோசியக்கார் 2 நாள்ல அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. சாமியார்ன்னு வந்தவரு காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு, பரிகாரத்த சொல்றதுக்கு முன்னாடி, பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி செத்தே போயிட்டாரு. அத நம்பகிட்ட சொல்லியிருந்தா கூட நாம ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ஆள் தான் பண்றேன், நான் பண்றேன்னு ஊருகிட்ட இருந்து வாங்குன காசை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு செத்து போயிட்டாப்படி. இப்ப எந்த சாமியார் இந்த ஊருக்குள்ள வருவாங்க? அதுக்கப்புறம் எத்தனையோ முறை வகை வகையான சாமியார்லாம் போய் பார்த்தாச்சு. ஊர் விஷயத்த சொன்னோம்னா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி வந்தாங்கன்னா, ஊருக்குள்ள வந்து கதைய கேட்டுக்கிட்டு, சும்மா தண்ணிய மட்டும் தெளிச்சு விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. கிணத்துக்கு பக்கமோ, அந்த கிழவிக்கு பக்கமோ யாரும் போறதில்ல. அநியாயம் பண்ணி தொலைஞ்சாச்சு. என்ன பண்ணுறது? ஊர போட்டு ஆட்டி படைக்கிறது. அந்த ஆத்தா தான் இதுக்கு ஒரு வழி விடோணும். உடனே பொம்பளைய பக்கத்துல இருந்து குரல் கேக்குது. ஆத்தாவா? கிளவி கொண்டு போய் ஆத்தா கோயிலுக்கு வெளியில தான் கட்டி போட்டிருக்கிறீங்க. அது கெட்ட சக்தினா அந்த ஆத்தா இந்நேரம் அந்த கிளவி அங்க இருக்க விட்டுருந்துருக்காது. நாம பண்ண அநியாயத்துக்கு எதுக்கு ஆத்தால இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? பெரிய ஏமாறின்னு எத்தனை பேர் போறப்போன்னு தெரியல. அதுக்குள்ள ஆம்பளைலாம் சேர்த்து ஒரு முடிவு பண்ணி இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலத்தை கொண்டாங்க. நிலம் போல ஆடை தோட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம இந்த ஊரை விட்டு போறதுங்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. பெரிய ஐயாவோட பசங்களை எல்லாம் பெரிய ஐயா விவரமா பட்டணத்தை தாட்டி விட்டாப்படி. இங்கிருந்து தான் மட்டும் அனுபவிக்கலான்னு. அவங்களும் பட்டணத்துக்கு போய் 1.5 வருஷமா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. என்னைக்கு ஊருக்குள்ள அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு, அதனால விளைவுகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சுச்சோ, செல்லத்தாயி செத்து போச்சோ, அதுல இருந்து இந்த ஊருக்குள்ள நான் 2 பசங்க மருமக பேர குழந்தைகளை எல்லாம் இப்ப வரைக்கும் பெரிய ஐயா உள்ள விடல. அதனால அவரோட உசுறு போயிருச்சு. இந்நேரம் அந்த பசங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கு? விஷயத்த சொல்லி அனுப்புனீங்களா? அனுப்பியாச்சு தாயே. ஒருத்தனை விட்டு சொல்லிட்டு வர சொல்லியிருக்குது. அந்த பொடியன் போயிருக்கிறேன். அவன் சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு எல்லாம் வருவாங்க. அது வரைக்கும் நாம பெரியய்யாவோட உடம்ப ஊர்ல வச்சுதான் ஆகணும். அப்புறம் ஊர் திருவிழா. திருவிழாவா? பெரியய்யன் செத்து போயிருக்கிறாரு. ஊர்ல பெரிய சாவு விழுந்திருக்குது. திருவிழாவது ஒன்னாவது. ஐயோ, கட்டுனதெல்லாம் என்ன பண்றது? நட்டு வச்ச கம்பமெல்லாம் என்ன ஆகுறது? அதெல்லாம் என்ன பண்றதுன்னு நாம யாராவது வச்சுதான் நம்ம முடிவு பண்ணி ஆகணும். பெரிய இறந்த ஊர்ல இனி திருவிழா கிடையாது. ஐயனுக்கு 16 கும்பிட்டு ஊரெல்லாம் பூசி மொழுவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாமியை பத்தியே நம்ம யோசிக்கணும். எல்லாம் என்னென்ன நினைச்சுக்கிட்டீங்க? வகையெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? சாங்கீத்தெல்லாம் மாறி போக முடியுமா? வயசான ஒரு பாட்டி சொல்ல ஊரு சனமே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறாங்க. பாட்டி ரொம்ப திட்டவட்டமா அவங்க கூட உட்காந்துருக்கக்கூடிய அதே வயசு சேர்ந்த ஒரு 2 3 பாட்டியோட சேர்ந்து திருவிழாங்கிறது அந்த நிமிஷத்தோட நின்று போச்சு. பெரியனுக்கு 16வது காரியம் பண்ற வரைக்குமே 6 சாமியை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரே பிடியா சொல்ல ஊரு சனமே அந்த இடத்துல என்ன பேசன்னு தெரியாம நின்றுட்டு இருக்குது. இதுக்கு என்னதான் முடிவு? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? யாராவது வந்து இதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் நின்றுட்டு இருக்குது. வசந்திக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாந்தி, ஏக்கா இதெல்லாம் நடக்கறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியும் புள்ள. அப்படி என்னதாக்கா காரணம்? ஏன், என்னாச்சு? காரணம் தெரிஞ்சு ஏன் அதெல்லாம் செய்யாம இருக்கிறீங்க? சும்மா இருவுள்ள, காரணம் கேட்கறேன்னு சத்தம் போட்டு பேசாத. நான் சத்தம் போட்டு பேசல. வீட்டுக்கு வா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. அப்படி என்ன காரணம்? நான் திரும்பவும் கேட்குறேன். யாருதான் அந்த கிழவி? கோயில் வாசல்ல கட்டப்பட்டு 2 நாளா சாப்பாடுல அந்த பாட்டி இப்போ நேத்தவிட பலமா சிரிக்க ஆரம்பிக்குது. வார்த்தைகள் பேசி 1.25 வருஷம் ஆச்சு. ஆனா சிரிப்புக்கு பின்னாடி 1008 வரிகள் இருக்குதுங்கிறது நடக்கிற விஷயங்களுக்குமே அந்த பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை தனக்கு நியாயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால சிரிக்குதோ என்னமோ. ஆனா நேத்து இரவை விட இன்னைக்கு இரவு அதோட சிரிப்பு சத்தம் கிணத்தையும் தாண்டி ஒரு பக்கமா கேக்குது. கோயில் திருவிழாக்காக ஏற்பாடு பண்ணி பாதியில் நின்று போக அங்கே நின்றுட்டுக்கூடிய 2 3 ஆம்பளைகளுடைய காதில் சிரிப்பு சத்தம் கேட்க அவங்க மூஞ்சில் எல்லாம் மரண பயம் தெரியுது. பாட்டியோட சிரிப்பு சத்தத்துக்கு பின்னாடி மற்றவங்களோட மரண பயம் நல்லாவே தெளிவா தெரியுது. தங்கச்சி அந்த கேள்வியை கேட்ட உடனே வசந்தி ஒரு முறை தங்கச்சியை பார்த்துட்டு, கம்மு நில்லு, சத்தம் போட்டு பேசாத, சத்தம் போட்டு பேசாதேன்னா சும்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஊருக்குள்ள என்னென்னமோ அநியாயம் நடக்குது. நானே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எல்லாம் போட்டுமான்னு எல்லாம் கேட்டு வந்து தங்குனா இந்த ஊரே மர்மமாக இருக்குது. என்னான்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிற. ஆர் அந்த கிழவி? ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணம்? ஐயோ, நீ வேற ஏண்டி இப்படி பண்ணற? வசந்தி வேகமா சாந்தியோட கையை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வேகமா வீட்டுக்குள்ள உள்ள போய் அவங்கள நிக்க வச்சு, அங்க ஏன் கத்துற? யாராவது காதுல விழுந்தா பெரிய பிரச்சனையாயிரு. ஆம்பளை காதுல விழுந்தாலும் சரி, பொம்பளை காதுல விழுந்தாலும் சரி, உந்துலேன்னு பண்ணிடுவாங்க. ஏய்,
அந்த அளவுக்கு அப்படி என்னதான் நடக்குது? ஏதாவது ஒண்ணு சொல்லு. புள்ள குட்டியெல்லாம் ஊர்ல விட்டுட்டு உங்க ஊருக்கு வந்து இந்த மர்மத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் வந்தேனா? அப்பயே அவிங்க அப்பாரு சொன்னாரு, "அந்த ஊருக்கு நீ போகாத" அப்படின்னு. புள்ளைகள தாட்டும்போது கூட உனக்கா சண்டை கட்டிட்டு வந்தேன் நானு எங்க திருவிழாவுக்கு. இப்பதான் தெரியுது, ஏன் எங்க வூட்டுக்காரர் அனுப்பல அப்படின்னு. சொல்லு என்னன்னு? சொல்லறேன் கேளு. வசந்தி அப்படியே செவுத்துல சாஞ்சு உட்கார, வசந்திக்கு எதுக்குல அப்படியே சாந்தி சமண்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. இங்க பாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக ஒரு கும்பல் வந்துச்சு. கொஞ்சம் வருஷம்னா எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்லாம் தெரியாது. ஆனா ஒரு கும்பல் வந்துச்சு. நடேசன்கிற கூத்து கூட்டத்துல இருந்து நிறைய பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்தாங்க. நடேசன்னு பேர் தெரியுது, எத்தனை வருஷம்னு உனக்கு தெரியலையா? ஸோ அப்பா, கிழவிக்கு எப்படியும் வயசு 50 இருக்கு. கிழவி 15 வயசுல இங்க வந்துச்சு. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் அந்த நடேச கூத்து கூட்டமா? ஆமா, நடேசன் கூத்துப்பட்றையிலிருந்து நிறைய பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னது? எங்க மாமியார் சொன்னாங்க. உனக்கு இந்த ஊர்ல நடக்கிறதுக்கான காரணம் தெரியணுமா, இல்ல தேவையில்லாத கேள்வி வேணுமா? இல்ல இல்ல, சொல்லு. அப்படி நடேசன் கூத்துப்பட்றையிலேருந்து நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இந்த ஊருக்கு கூத்து கட்டுறதுக்காக வந்தாங்க. கூத்து கட்டுறது அப்படின்னா கொஞ்ச நாள்ல போக மாட்டாங்க, மாச கணக்கில் தங்குவாங்க. அப்படி கூத்து கண்டு வந்தவங்கள யாருக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. எல்லாரும் அப்பப்போ வந்து சேர்ந்தவங்க. கொஞ்சம் பேர் வேணா அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்லை குடும்பம் ஒரு 2-3 குடும்பம் இருக்கலாம். மற்றபடி தனியாக இருந்தவங்க தான் அதில் அதிகம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய கிழவி. அதுக்கப்புறம் 15 வயசு. 2-3 மாட்டு வண்டியில எல்லா உடைமைகளோட கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேத்துக்கு பக்கமா அந்த ஊருக்கு கூத்தாடுறதுக்காக வராங்க. ஊர் பெரியவங்கன்னு 2-3 பேர் அவங்கள வர வச்சு ஊருக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்கள தங்க வைக்கிறாங்க. சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா கூத்தாடணும். எத்தனை மாசத்துக்கு அப்படிங்கிறது ஊர் மக்கள் வந்து பார்க்கறத பொறுத்து தான். மக்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிச்சிருச்சோ அப்ப அவங்க வேற ஊருக்கு மாறி போயிருவாங்க. இதான் வழக்கமா நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த கூத்துக்கட்டல்ல இருக்கக்கூடிய பொண்ணு தான் பரமு. சிட்டா சுத்தி எல்லா பக்கமும் வேலை செய்றவ. பரமுவோட சுறுசுறுப்பை பார்த்து நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமா கூட இருந்துச்சு. பரமுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. எப்படி இந்த நடேச கூத்துப்பட்டையில வந்து சேர்ந்தானோ அவளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 7 வயசு இருக்கும்போதிலிருந்து கம்பி மேலே ஏறுறது, கூத்துல முக்கியமான வேஷங்கள் போடுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ பெரிய மனுஷியாகி 2 வருஷம் ஆகுது. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பா. மூக்கும் முழியுமா லட்சணமான்னு யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு பரமோட ஞாபகம் வர அளவுக்கு அவ்வளவு அழகு. அப்படி கூத்துக்கட்ட வந்தவங்க தான் பரமு. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த கால் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிழவி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் கூத்து கட்டுனாங்க. பரமும் நல்லா தான் இருந்தா. அப்படி இப்படின்னு ஓடி ஆடிட்டு இருந்தா. கூத்து போக போக நிறைய பேர் வரத ஆரம்பிச்சாங்களே தவிர யாரும் கம்மியாகவே இல்லை. ஊர் பெரியவருமே இன்னும் கொஞ்ச நாள் போடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் போடுங்கன்னு இருக்க வச்சுட்டாரு. அப்படி கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு பக்கமா பள்ளப்பட்டி, அதாவது இதே ஊர்ல கூத்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கூத்தாடிட்டு இருக்கக்கூடிய பரம மயங்கி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த உடனே அங்க இருக்கிற கிழவிகளாம் தொட்டு பார்த்ததுல பரம மாசமா இருக்கிறான்னு தெரிய வந்துச்சு. ஊர் பெரியவர் கூத்தாடுறவங்கள பார்த்து, "என்னப்பா, மாசமா இருக்கக்கூடிய புள்ளை இப்படி ஆட வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பரமுக்கு வயசு 15 தான். அவ எப்படி கல்யாணமும் ஆகல, மாசமா இருப்பா? கூத்துல இருக்கிற எல்லாரையும், கூத்துப்பட்டை நடத்துற நடேச திரும்பி திரும்பி பார்த்தாரு. யாரும் எந்த பதிலும் சொல்லல. அப்பதான் தலைவர், "என்னப்பா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா?" "ஐயா, அது வந்து..." "என்னன்னு சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா?" "இல்லைங்க ஐயா, இன்னும் ஆகல." "என்னது, கல்யாணம் ஆகலையா? சரி, இது உங்க பொழப்பு, என்னமோ ஆச்சு. இனிமேல் இங்க கூத்து போடணுமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இருக்கிற மற்றவங்ககிட்டலாம் கேட்டுட்டு சொல்றோம். நீங்க எதுக்குமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைங்க." அவர் கோவமா சொல்லிட்டு போக, கூத்து கட்டுன நடேசனுக்கு அப்படி ஒரு கோவம். அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாம் கூடாரம் போட்டு தங்கியிருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் உட்காந்துருக்க, கையை பிசைஞ்சுக்கிட்டு கண்ணுல தார் தாரையா தண்ணியோ நின்றுட்டு இருக்கிறா பரம. "என்ன பரம, என்ன இதெல்லாம்?" "ஐயா, அது வந்து..." "ஆறு காரணம் சொல்றியா இல்லையா?" "ஐயா, அது வந்து..." அது வந்துங்கிற வார்த்தையுமே கண்ணுல கண்ணீரும் தவிர 1/2 மணி நேரத்துக்கு மேல எதுவுமே வரல. கையில பெரிய பெரம்பெடுத்து பரமவோட காலு கீழே 4 அடி அடிச்சவரு, "வயசு 15, ஆயப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை காலமா உன்னை வளர்த்துனதுக்கு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட. தலைவர் என்ன பேசிட்டு போறாரு தெரியுமா?
இந்த ஊர்ல தான் நம்ம அதிகப்படியா 8 மாசத்துக்கு பக்கமா கூத்து கட்டி இருக்கிறோம். காசு ஊருப்பட்ட காசு வருது. இங்க பாரு, நம்ம கூத்துல இருக்கிறவனா இருந்துச்சுன்னா காட்டி கொடு. தலைவர் முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இங்கேயே எங்க கூடயே எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். அதுவும் இல்லையா, கூத்து பார்க்க வந்த யாராவதா இருந்துச்சுனாலும் சொல்லு, பேசி முடிவெடுத்துக்கலாம். எதுவுமே பேசாம பரம அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் தலைவர் அதே இடத்துக்கு வந்து அவங்க இடத்துல நடேசனை பார்த்து, என்னய்யா கேட்டீங்களா, யாருன்னு தெரிஞ்சிச்சா? இல்லைங்க ஐயா, புள்ள எதுவும் சொல்லல. இல்லப்பா, இது சரிப்பட்டு வராது. நீங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 6 காரணங்கிறத சொல்லிருங்க. உங்க ஆளுக்கு தானே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க ஆளுகுனாலுமே யாரு என்னன்னு பார்த்து நாங்க பண்ணிடுறோம். நீங்க இதை ஒரு முடிவு எடுத்து ஆகணும். ஐயா, அந்த புள்ள இப்படி இருக்கிறதுனால எங்க கூத்த நீங்க ஏங்கய்யா வேண்டான்னு சொல்லணும்? அது சரிதான். கூத்துக்கு நீ தானே அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்த. வந்த இடத்துல இப்படி வயிற்று நப்பிட்டுக்கு வந்திருக்கிறா. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்க முடியும்? உங்க ஆட்கள் தான்னா அது உங்களோட போயிடும். இல்ல இது எங்க ஊரை சேர்ந்ததா இருந்தா அதுக்கு நாங்க பார்க்கணுமில்ல. அதனால தான் கேக்குது. என்ன முடிவுன்னு சாயங்காலம் 4 மணிக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கிறோம். வந்து பேசிட்டு போங்க. 4 மணியும் வருது. ஊர் திரண்டிருக்க. ஒரு புறம் கூத்து கட்டுற எல்லாருமே நின்னுகிட்டு கையை கட்டி நிக்க, பரம எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிறா. கூட்டத்துல 2 3 ஆம்பளைங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எவன் கூடயும் இதை பண்ணிக்கிட்டு வயிற்று நப்பிட்டு வந்து நிக்கிறவள ஊர்ல கூத்தாட முடியாது. இதெல்லாம் சாமி தங்கி இருக்கக்கூடிய இடம். இப்படி ஏனாதானு தெரியாதவங்க எல்லாம் கண்ட இடத்துல போய் இது பண்ணிட்டு வந்துலாம் இங்க பண்ணக்கூடாது. அதனால கூத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எல்லாம் கிளம்பி போங்க. நடேசன் உடனே எந்திரிச்சு கையால பரமுவை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. வாயை திறந்து சொல்லு, நம்ம கூத்துப்பட்டறையை சேர்ந்தவங்கன்னா சொல்லு, நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சொல்லு சொல்லுன்னு அடிச்சுமே பரம எதுவுமே சொல்லலை. கடைசியில் நடேசன் கையெடுத்து தலைவரை பார்த்து கும்பிட்டு, ஐயா, நாங்கள் கூத்துப்பட்டறைய இன்னையோட நிறுத்திக்கிறேங்க. நாங்கள் வேற ஊருக்கு போய்க்கிறேங்க. எங்களைய மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நடேசன் அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்து, வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம். நம்ம பொழப்பில் இப்படி ஒரு மண் வந்து உழுகுன்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. அழுதுகிட்டே நடேசன் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. எல்லாத்தையும் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது பரமுவை பார்த்து, நீ இனிமேல் எங்க கூட வர வேண்டாம் பரமு. ஐயா, நான் எங்க போவேன்? எங்கேயோ போ. நம்ம கூடத்தில் இருக்கிறவன் தான் காரணம்னு சொல்லியிருந்தீன்னா இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இவ்வளவு நேரம் நீ வாயை திறக்கலினா ஆள் யாரு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து நீ சொல்ல மாட்டேங்கிற. அதனால நீ இனிமேல் இந்த கூத்துப்பட்டறைக்கு வேண்டாம். வயிற்றுல பிள்ளையை சுமந்துக்கிட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எங்கேங்க ஐயா போவேன்? 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனியோ அதே மாதிரி பண்ணு. நீ இனிமேல் எங்கள் கூத்துப்பட்டறைக்கு வேண்டாம். இருக்கிற மாட்டு வண்டியிலலாம் எல்லாரும் போக பின்னாடி கொஞ்ச தூரம் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறா பரமு. ஆனால் அவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட கண்டுக்காம போயிடுறாங்க. நடேசன் ஒரே பிடியா மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோவத்தில் பரமும் வேண்டான்ட்டு போகிறாங்க. இருக்கிற ஒரு 4-5 பேர்த்துக்கு பரம மேலே கொஞ்சம் இது இருந்தாலுமே அவங்க எல்லாரும் வயிற்று பொழப்புக்காக நடேசா பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. வயிற்றுல 3 மாதம் கருவு வச்சுக்கிட்டு நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் மாட்டு வண்டி பின்னாடி கொஞ்சம் தூரம் போய் அங்கேயே மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்துடுறா. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவள் அங்கேயே தான் கிடக்குறா. பக்கத்தில் பை 2 கிடக்குது. அது அவளோட பொருள் தான். எந்திரிச்சு உட்காந்து பையுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடுவை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் மூடி அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 2 பை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறா. கடைசியில் வேற வழி இல்லாமல் அவள் ஊருக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு பக்கமாக போய் நிற்கிறா. கிணத்துல தண்ணி இறைச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கிணத்து மேட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துடுறா. அந்த வழியா வெளியில போயிட்டு வரவங்க 4-5 பேரு பரம்பு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? உங்களதான் ஊரை விட்டு போக சொல்லியாச்சே, அப்புறம் என்ன? ஐயா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறேன். உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். நான் இங்கேயே தங்கிக்கிறேன். என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. தோ அங்க இருக்குல்ல மாரியாத்தா கோயில், அந்த கோயிலில் ஒரு ஓரமா நான் கடந்துக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை எதுவும் செய்யாதீங்க ஐயா. வந்த ஆட்கள் அங்கிருந்து மறுபடியும் ஊருக்குள்ள போய் ஊரு முழுக்க பரவ ஊர் மக்களே திரண்டு வர்றாங்க. எந்திரிச்சு முதல்ல வெளியில போ. இப்படி கத்தல் கூச்சலோட இருக்க பெரியவர் வந்து, என்னப்பா? ஐயா, இந்த பிள்ளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, நாம் என்ன பண்ண முடியும்? ஊருக்குள்ள கண்ட கலசுல சேர்த்த முடியுமா? அப்படி பேசாதீங்க. வந்தவங்க ஆதரவு இல்லாமல் போயிட்டாங்க. வயிற்றுல புள்ளத்தாச்சி புள்ள என்ன பண்ணுவா? அதுக்காக என்னங்க ஐயா சொல்லுறீங்க?
அந்த பிள்ளை கேட்குற மாதிரி கோயிலில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டும், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோறு போடுங்க, அது வாழ்ந்துட்டு போகட்டும். அப்படியும் இல்லையா, யாருக்காவது வீட்டு வேலைக்கு வேணும்னா அந்த பிள்ளைய சேர்த்திக்கங்க. வயித்துல புள்ளைய நிரப்பிட்டு உட்காந்துருக்கிறா, அவளை வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்து அவளுக்கு சேர்த்து நாம தானே வேலை பார்க்கணும். அது மட்டுமா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளுக்கு பிரசவம். பிரசவம் யார் பார்க்கறது, யார் குழந்தைய பார்க்கறது? அதெல்லாம் முடியாதுங்க. இங்க பாருங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என் மேல மரியாதை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு பெரிய மனுஷனா சொல்றேன். அந்த பிள்ளைய யாராவது ஆதரிக்கிறதா இருந்தா, வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்குங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கோயில்ல ஒரு ஓரமா இருக்கட்டும், அந்த புள்ள பாட்டுக்கு இருக்கட்டும். யாராவது முடிஞ்சா சோறு போடுங்க. இல்ல அது ஏதாவது கொஞ்ச நாள் கழிச்சு வேலை செஞ்சு அதோட பொழப்ப பார்த்துக்கிட்டும். என்ன சொல்லுறீங்க? எல்லாரும் அதுக்கப்புறம் அவர் பேச்ச மதிக்கிறதுனால அமைதியா இருந்துக்கிட்டாங்க. அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல குளிரோ, பனியோ, வெயிலோ அப்ப இருந்தே உடம்பு தாங்கி தாங்கி அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டா பரமு. கிணத்துல குளிச்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஏதாவது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போய் வேலை கேட்டா கிடைச்சிச்சுன்னா செய்வா. இல்லைன்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய தட்டை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் யாராவது வீட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பா. இப்படிதான் அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் ஓடி போய் குழந்தையும் பிறந்துச்சு. தானாவே சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வந்த வழியில குழந்தைய பெத்து தானாவே எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அந்த வழியா பெரியவரோட பொண்டாட்டி வர, பெரியவர் பொண்டாட்டி மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி ஒடியாந்து பரமு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வைத்தியக்கார அம்மாவுக்கு சொல்லிவிட, அவங்க வந்து பரமுவோட வயித்தையெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்க முடியாது. இத்தனை காலத்துக்குமே பரமுதான் வெயில்லையும் மழையிலையும் கடந்தானா, குழந்தை ஏன் கடக்கணும்னு சொல்லிட்டு பெரியவரோட மனைவி தான் ரொம்ப பேசி பெரியவர்கிட்ட சின்னதா ஒரு ஆள் மட்டும் படுக்கிற மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசைய ஒரு வாரத்தில் கட்டி கொடுத்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பிறந்த அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற வேலையை பார்க்கவும், பையனை முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கவும்னு எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தா. பையனுக்கு 8 வயசு ஆகும் பொழுது ஒரு நாள் பரமு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மறுபடியுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. விழுந்தவளோட நாடி பிடிச்சி பார்க்க மாசமா இருந்தா. ஊரு சனமே சேர்ந்து எக்கச்சக்கமான வார்த்தைகளை திட்டுனாங்க. அவ எவ்வளவோ கையெடுத்து கும்பிட்டா. ஊரை அழிக்கிறதுக்காக வந்தவளே, இங்க வந்து உன் வேலையை காட்டுறியா? குழந்தைய யாருன்னு தெரியல, இப்ப 2வது குழந்தை எவனுதடி? குடிசுக்குள்ள நீ விடாம யாராவது வருவாங்களான்னு ஏக்கத்தக்கமான வார்த்தைகள். நாகரிகமே இல்லாத வந்த வார்த்தைகளை தாங்கிக்கிட்டு எல்லாருடைய காலையும் விழுந்து விழுந்து கும்பிட்டா. ஆனா அதுக்கு பலன் வார்த்தைகளா இருந்தது, அடியா விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பொழைச்சு போன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தா வந்து இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறியா, ஊரை விட்டு வெளியில போ முதல்லன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சும் வெளில அனுப்பிட்டாங்க. பையனோட அழுதுகிட்டு அந்த குடிசைக்கு வந்து உட்கார்றா. அதுக்கப்புறமா ஒரு 5-6 மாசம் அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது. பையன்தான் தட்டெடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்க போவான். சின்ன பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாங்க. அதை கொண்டாந்து பரமுக்கு கொடுத்து 2 பேரும் சாப்பிடுவாங்க. 6 மாசமா இருக்கும் பொழுது ஒரு முறை பஞ்சாயத்து கூட்டப்படுது. பஞ்சாயத்துல ஊர் மக்கள் நிக்க அந்த பையனும் பரமும் தலை குனிஞ்சு கை கட்டி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருமா, ஏதோ முதல்ல பிள்ளைத்தாச்சியே வந்தேன்னு உனக்கு ஆதரவு கொடுத்தோம். எங்க சம்சாரம் கேட்டுச்சுங்கிறதுக்காக உன் பையன் பிறந்தோனையும் ஒரு குடிசை கட்டி கொடுத்தோம். 2வது முறை இப்படி வயிற்றுல பிள்ளையை வாங்கிட்டு வந்திருக்கிற, அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லம்மா, உனக்கு என்ன நியாயம்னாலும் நான் வாங்கி தரேன். இந்த ஊர்ல இருந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எல்லா நியாயத்தையும் நான் வாங்கி தரேன். குழந்தைக்கான காரணம் என்ன ஏதுங்கிறது நாங்க விட்டுடுறோம். இப்ப 2வது முறை இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறியே, இதே மாதிரி பண்ணா நியாயமா இருக்குமா? ஊரு பொம்பளைகள்லாம் வேற வழியில பயப்படுறாங்க. உனக்கு என்ன வழி நல்லாவே தெரியும். இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து நின்னேன்னா ஊர் என்னதான் பண்ணும், நீயே சொல்லு. கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பரமு அசிங்க அசிங்கமா பேச பரமு கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான். கீழே நின்றுக்கூடிய பரமுவோட பையன் பரமுவோட கையை பிடிச்சு, அம்மா, ஐயா என்னமோ கேட்குறாங்கல்ல, சொல்லிருமா. சொல்லிட்டா உன்னை என்னையும் அடிக்க மாட்டாங்கல்ல. எனக்கு அடித்தா ரொம்ப வலிக்குதுமா. கல்லெல்லாம் கொண்டு அடிக்கிறாங்க. நீ உண்மையை சொன்னா நிறைய சோறு போடுறன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிருமா. பையன் சொன்னதை கேட்டுட்டு பையனை கட்டி பிடிச்சு கதறி அழுகிறா. கண்ணை தொடச்சிக்கிட்டு பரமு எதுவுமே பேசாம தான் நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா கேட்டுமே வாய் திறக்காத பரமுவை பார்த்து தலைவருக்கே கோவம் வர எந்திரிச்சவரு, பொழுது சாஞ்சுக்கிட்டு இருக்குது கண்ணு, நீ பதில் சொன்னாதான் விடை கிடைக்கும். உனக்கு இன்னும் 3 நாள் தரோம். 3 நாளுக்குள்ள யாரு என்ன எவருன்னு நீ என்கிட்ட கூட வந்து சொல்ல வேண்டாம். வீட்டில் ஆத்தா இருக்கிறல்ல, ஆத்தா கிட்ட வந்து சொல்லிடு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம்.
எல்லாரும் போங்க, அவங்களுக்கு வேலை இருக்கு. அந்த புள்ள யோசிச்சு கடைசியில வந்து என்கிட்டயோ இல்ல ஆத்தாகிட்டயோ சொல்லும், நாம பார்த்துக்கலாம். அவரு சொன்னதுக்கு அப்புறமா பரமு அங்கேயே நின்னுட்டு இருக்க. ஊர் சனம் மட்டும் அங்கிருந்து கலையிறாங்க. கலைஞ்சு போறதுக்குள்ள எக்கச்சக்கமான திட்டு. ஒருவேளை பரமு அந்த இடத்துல பேசாம இருந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா ஆயிருமோ என்னமோன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அந்த கூட்டத்திலேயே ஒருவேளை பரமு உண்மையை சொல்லியிருந்தானா, இந்நேரம் நெறைய அசம்பாவிதங்கள தடுத்திருந்திருக்கலாம். அவ பேசாம இருந்தது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சிருச்சு. "வசந்தி! எவ்வளோ வசந்தி!" வசந்தி எட்டி பார்க்க வெளியில ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. "என்னக்கா?" "மாமன் நின்னுட்டு இருக்குது. நீ வரலையா?" "ஏன்க்கா?" "ஏவா?" "பெரியய்யனோட பையனுங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. பங்காளி சீர் பண்றதுக்காக எல்லாம் நின்னுட்டு இருக்கிறாங்க. மாமா அங்க உன்னை தேடிட்டு இருக்குது. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிற?" "ஐயையோ! என்கிட்ட மாமா கூப்பிடவே இல்ல." "அது சரி. சொந்த பங்காளி வீட்ல இலை உழுந்து கிடக்குது. நீயும் உன் தங்கச்சியும் வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறீங்க. வா முதல்ல." வசந்தி வேகமா எந்திரிக்க, "ஏக்கா என்னக்கா அதுக்கப்புறம் என்னாச்சு? பரமுக்கு என்ன நடந்துச்சு? கிழவியா இப்படி ஆச்சு? ஊருக்கே இப்படி நடக்குது? ஏதாவது சொல்லுக்கா, அந்த பையன் எங்க போன?" "அடி போடி, உங்க மாமா அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. பங்காளி சீரை பண்ணிட்டு வந்து சொல்ற, சீக்கிரம் ஓடியா. பையன் வேற அவரு கூட இருக்கிற. பையனை போய் கூப்பிடலன்னா இன்னும் எச்சா பேசுவாரு. சீக்கிரம் வா." வசந்திக்கு அங்கிருந்து ஓட்டமும் நடையுமா போறாங்க. கணவர் அங்க ஏற்கனவே இறந்து போனவருக்கு பண்ண வேண்டியெல்லாம் பண்றதுக்கு வந்திருக்க, தெரியாம வீட்டுக்குள்ள வந்து தங்கச்சிக்கிட்ட பேசிட்டோமேன்னு நடை ஓட்டமா பெரியய்ய வீட்டை நோக்கி போக, சாந்தி மட்டும் என்ன ஆயிருக்கு பரமுக்கு, அந்த பையன் என்னதான் ஆயிருப்பாங்கிற கேள்விக்குறியோட உடல் மட்டும்தான் அந்த வீட்டை நோக்கி போகுதே தவிர, ஞாபகம் எல்லாமே பரமு மேலேயும் அந்த பையன் மேலேயும் தான் இருக்குது. அந்த உண்மை என்னவா இருக்கும்? பெரிய வீட்ல எல்லா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே சாப்பாட்டையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறா வசந்தி. ஏற்கனவே குளிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய சாந்தி வசந்தியை பார்த்து, "என்னக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா?" "முடிஞ்சிருச்சு. மாமனும் பையனும் படுத்துட்டாங்க." "ஆமாம்ல, மாமனும் பையனும் அலுப்பா இருக்குன்னு படுத்துட்டாங்க. கோயில் திருவிழா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாங்க. இப்ப பாரு, திருவிழாவும் இல்ல, வேலையும் அதிகமாயிடுச்சு. பெரியய்யா வீட்ல மாமன் தான் எல்லா வேலையும் இழுத்து போடுறதாயிடுச்சு. பந்தல் கட்டினாலும் கட்டினாரு, அவ்வளவு நேரம் கட்டிட்டு வந்திருக்கிறாரு." "சரிக்கா, நீ என்ன பண்ண போற?" "இது என்ன கேள்வி? தூங்கலாவா?" "என்ன தூங்கலான்னு சொல்ற?" "ஓ, நீ கூத்தாடி பத்தி கேக்குறியா?" "என்னது?" "ஆமாம் புள்ள, இங்கெல்லாம் பரமங்கிற பேரு மறந்து போச்சு. எனக்கே எங்க மாமியார் சொல்லும் பொழுது ஒரே ஒரு முறை தான் பரமுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறமெல்லாம் அந்த கிழவி பேரு கூத்தாடி தான். அதோட பையன் பேரு கூத்தாடி மவந்த. கூத்தாடி கூத்தாடி மவன் தான் கூப்பிடணும்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்களா சொல்லி, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூத்தாடி கூத்தாடி மகன் தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அநியாயமா இல்லையாக்கா?" "இதை விட அநியாயம் நடந்திருக்குது. அதெல்லாம் கேட்டா நீ அவ்வளோதான்." "சரி, விஷயம் என்னன்னு சொல்லு." திரும்பி பார்த்த வசந்தி, "உங்க வேண்டாம். மாமன் காதுல ஓடிச்சுன்னா கண்டபடி வார்த்தை பேசுவாரு. கூத்தாடியும் கூத்தாடி மகனையும் மாமனுக்கு சுத்தமா பிடிக்காது. வா, நான் போய் வாசல்ல உட்காந்துக்கலாம். மணி என்னமோ 9:30க்கு மேல இருக்கும். ஆனா வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசுறாங்க." மறுபடியும் வசந்தி சொல்ல சாந்தி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஊரு சனமெல்லாம் தூங்கிருச்சு. அதாவது அடுத்த நாள் பஞ்சாயத்து. முந்தின நாள் நைட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பையன் நல்லா தூங்கிட்டானதுக்கப்புறம் பக்கத்துல படுத்து பரமும் தூங்க ஆரம்பிச்சுச்சு. திடீர்னு குடிசைக்கு வெளியில ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்க, பரமு என்னவா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்க்க, அங்கே யாரோ ஒருத்தர் கட்டையோடு நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஆள் பரமோட மூஞ்சிலையும் வயிற்றுலையும் மாற்றி மாற்றி பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரமு பலமாக சத்தம் போட, தூங்கிட்டு இருந்த பையன் வெறுக்குன்னு எந்திரிச்சு அவனும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளையை எதிர்த்தவருக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஊராட்கள் தான் இவங்களை அடிமையாக வச்சுருந்தாங்கல்ல. பரமுக்கு மேலும் மேலும் அடிக்க விழுந்துட்டே இருக்க, இந்த பையன் சத்தத்தை கேட்டு காட்டு பக்கமாக போனவங்க யாரோ 2-3 பேர் ஒடியார அந்த ஆள் ஓடி போயிட்டான். பரமு அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு சித்த நேரத்துலேயே கூட்டவும் கூட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு நேரங்கிறதுனால எல்லா சனமும் போகல. ஆனால் கொஞ்சம் பேர் போனாங்க. பரம மயக்கத்தில் இருக்க வைத்தியச்சி வேற வழி இல்லாமல் பரமவை கட்டலில் ஓட்டு வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, பரம வயிற்றுல இந்த புள்ள செத்து போச்சு அப்படின்னு. எப்படியோ பரமவை ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்துனாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? கண்ணை முழிக்கும் பொழுது பரமுக்கு வயிற்றுல புள்ளை இல்லாத பாட்டு கத்தி கத்தி அழுதுருக்குது. அந்த சமயத்துல கூட யாருமே இல்ல. அவ பையன் மட்டும்தான் இருந்திருக்கிறான். அந்த பையனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா கூட சேர்ந்து அழுகதான் செஞ்சிருக்கிறான். தலை தலையா வயிறு வயிறு அடிச்சுக்கிட்ட பரமு
புத்தி அப்படியே சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு. அவளுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல. கொஞ்ச நாள் எப்படி என்ன பண்ணுறன்னு தெரியாமல் உட்காந்த இடத்துலையே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டா. சின்ன பையன் கூத்தாடி மகன்தான் அவளுக்கு எல்லாமே பண்ணுனது, எல்லாம் சுத்தம் பண்ணுனது. அதுக்கப்புறம் நாட்கள் அப்படி தான் போச்சு. பரமன் நிரந்தரமாகவே புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளாக மாறி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்திருக்கிறா. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு 12, 13 வயசு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் பரமு கத்துவா. அந்த பையன் திறந்து விடுவான். கூடையே கூட்டிகிட்டு போயிட்டு கூடையே கொண்டாந்து அப்படியே உட்கார வச்சிருவா. குளிச்சூல்லேருந்து கழுவுறதுலேருந்து போர்லேருந்து எல்லாமே கூத்தாடி மகன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஊரில் இருக்கிறவங்ககிட்ட சாப்பாடு வாங்கி திங்க, அப்போ பெரியவரோட சம்சாரம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க எதை துணிமணி வாங்கி கொடுக்கன்னு நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா பரம் இப்படி இருக்கிறனால கூத்தாடி மகனால் ஸ்கூலுக்கு போக முடியல. அவனுமே இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 10 வயசுலேருந்து ஊரில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது உதவினா கூத்தாடி மகன்தான். அப்பப்போ ஏதாவது ஒரு இடத்துல பரம கையை அவுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஒடியாந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க, சீமாரால் அடிப்பாங்க. என் கண்ணு முன்னாடியே என்னென்னமோ கொடுமையெல்லாம் படுத்தி ஊரை விட்டு தாட்டி விட்டுருக்குறாங்க. ஆனால் உடனே அவங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டில் கட்டி வச்சுட்டு யார் அடித்தாங்க கொன்னாங்கன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு எல்லா விதமான அடிமையான வேலையும் செய்வான் கூத்தாடி மகன். பார்க்கறக்கே பாவமாக இருக்கும். ஊருக்குள்ள காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன வேலை சொன்னாலும் செய்வான். இவ்வளவு ஏன் என் கல்யாணத்துலேருந்து என் வளகாப்புலேருந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணது கூத்தாடி மகன்தான். 10 பைசா காசு வாங்கல. 3 வேளை சோறு போட்டு கூட ஏதாவது பலகாரம் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அக்கா, கூத்தாடி மகன் சொல்கிற, கூத்தாடி பாட்டிக்கு பரமுன்னு பேர் இருக்கிற மாதிரி கூத்தாடி மகனுக்கு என்னதான் பேர்? பேரே கிடையாது சாந்தி. ஆரும் பேர் வைக்கல, அவனும் பேர் என்னன்னு தெரியல. கூத்தாடி மகன் கூப்பிட்டான் ஓடி வருவான். அதனால தான் நானும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன்? ஏக்கா, இதையெல்லாம் யாருமே எதிர்த்து கேட்க முடியாதா? ஆமாம், எதிர்த்து கேட்குறாங்க. மாமியார் கிழவிகள்லாம் மருமகளாக இருக்கிற வரைக்கும் அவங்க மாமியாருக்கு பயப்பட்டுச்சுக்க. இப்போ எங்களை பயப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. 10வது வரைக்கும் வீட்டு ஆம்பளைகளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அதனால யாரும் எதிர்த்து கேட்குற நிலைமையிலையுமே இல்லை. இப்படியே தான் காலம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு. அதுதான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம். வீட்டில் கட்டி போட்டு வச்சிருந்த பரமு ஒரு முறை கூத்தாடி மகன் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி இறைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் கயிறு அவுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஒடியாடுறாங்க. காலையெல்லாம் சங்கிலி கட்ட, முடியெல்லாம் விரிஞ்சிருக்க, சேலையெல்லாம் ஈரமாக இருக்க, எச்ச ஒழுகி கிடக்க, ரொம்ப அழுக்கான நிலையில் அங்கேருந்து ஒடியாடுறாங்க. பையன் வந்தானா குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஊர் வேலையே பார்க்கறதுனால 2 நாளாக பையனுக்கு அம்மாவை சரியாக குளிச்சு விடுறதுக்கு நேரம் இல்லை. பார்க்கறக்கே ரொம்ப அழுக்காவும் ரொம்ப மோசமாகவும் இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்த பரமும் வேகமாக எல்லா வீட்டு பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் மாசமா ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று தலையை காய வச்சிட்ருக்க பரமு ஓடி போய் அந்த பொண்ணு பக்கத்தில் முன்னாடி நிற்கிறா. அதை பார்த்து அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்குது. அம்மா, அம்மா இங்கே வாயேன், அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். அந்த பொண்ணு கத்தவே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா எட்டி பார்க்க முன்னாடி பரம நிற்க, ஏ பைத்தியக்காரி, போ அந்த பக்கம் போ. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் பரமுக்கு இந்த மாதிரி இழிவான வார்த்தைகள் தான் தெளிக்கப்பட்டுச்சு. பரமு, என்னது இது வயிற்றுல மூட்டை மாதிரி வச்சிருக்க அப்படின்னு தன்னுடைய குரலில் கேட்க, உடனே அந்த பொண்ணோட அம்மா சீமார் எடுத்துக்கிட்டு வர பரமு டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சிட்றா. ஐ ஜாலி, வயிற்றுல என்ன, வயிற்றுல என்ன, எனக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்னு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி வர அந்த பொண்ணு, ஐயோ என்னால் முடியல, என்னால் தாங்க முடியலன்னு கத்த, அதுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா கையில் இருக்கக்கூடிய சீமாரால் பரமு அடிக்க, பரமு முன்னாடியே அவங்க பொண்ணும் கிடைக்கிறாங்க. பரமு அடிக்கிறதா பொண்ணு அடிக்கிறதான்னு தெரியாமல் நிறுத்தலான்னு நினைக்கிறதுக்குள்ள பரமு ரொம்ப கரகரன்னு அந்த பொண்ணை பிடிச்சி சுற்றுறாங்க. அதுக்குள்ளே ஆம்பளைங்க வந்து எப்படியோ தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணை தள்ள அந்த பொண்ணு மயக்கமே போட்டு விழுந்து கிட்டத்தட்ட நல்லா ஆழ்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. தண்ணி தெளிச்சும் எந்த தெளிவும் வரல.
ஊர்ல இருக்கிற சனம் எல்லாமே பரமவை அடிக்க ஆரம்பிக்குது. விஷயம் கேட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம வேகமா ஓடியாடுறான் கூத்தாடி மகன். அம்மாவை எல்லாரும் சீமாராலையுமே இன்னும் ஒரு சில பொருட்களையும் அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவை போய் கட்டி அணைக்கிறான். ஆம்பளைங்க எல்லாருமே, "இத அப்பவே அடிச்சு கொல்ல சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? எங்கேயோ இருந்து வந்துட்டு ஊர்ல ஒரு சாபக்கேடா இருக்குது. இது இப்படி இருக்குங்கிறது ஊர்ல எந்த நல்லதும் நடக்கிறது கிடையாது. பௌர்ணமி பூஜைக்கு போனா இந்த பொம்பளை வீடு தாண்டி போக வேண்டியதா இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி பிடிக்க போனா இந்த கிழவினால அங்க போகவும் முடிய மாட்டேங்குது. முதல்ல அடிச்சு கொல்லுங்க." சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம கையில கிடைச்ச கல்லு அது இதுன்னு தூக்கி அடிக்க, கூத்தாடி மகன் எப்படியாவது கூத்தாடியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவை சுற்றி இறுக்கமா நின்றுக்கிறான். அடி என்னமோ 2 பேர்த்து மேலேயும் விழுக 2 பேரும் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு கல்லொன்று கூத்தாடி மகன் வண்டையில் வந்து விழுக, கூத்தாடி மகன் கூத்தாடியோட சேர்ந்து அப்படியே கீழே விழுகிறான். ரத்தம் மண்டையிலேருந்து சலசலன்னு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமும் 2, 3 கல்லு மேல விழுக, நான் இல்ல, நீ இல்லைன்ட்டு முக்காவாசி கூட்டம் போயிருச்சு. மாசமான புள்ளைய பார்த்துக்கிட்டு மீதி கூட்டமும் போயிடுச்சு. "வாங்க 2 இப்படியே கடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கலைஞ்சு போக, பரமு பையன போட்டு குலுக்கி குலுக்கி பார்க்குறான். ஆனா மண்டையிலேருந்து ரத்தம் வர, பரமுவோட பையன் எந்திரிக்காம அப்படியே மயங்கி கிடக்குறான். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு பக்கமா அந்த பக்கம் வரல. ரத்தம் போயுமே யாரும் காப்பாத்தாதனால கூத்தாடி மகன் அங்கேயே இறந்து போயிடுறாரு. சாயங்காலமா விஷயம் தெரிய பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க யாரும் கதவை திறக்கல. ஆனா பெரியவர் வீட்டுக்கு விஷயம் போயிடுச்சு. பெரியவர் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு. பெரியவர் இறக்கறதுக்கு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப பெரியவருடைய பையன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பெரியவர் பையன் பைக்ல வந்து நிக்க, "என்னப்பா என்னாச்சு?" "கூத்தாடி மகனும் கூத்தாடி உள்ள வந்து அராஜகம் பண்ணாங்க. அதனால தான் பொதுமக்கள்லாம் கல்லெடுத்து எறிஞ்சாங்க. அதுல கூத்தாடி மகனுக்கு அடிபட்டுருச்சு. ஆள் இல்லையாட்டிருக்குதுங்க." சாதாரணமான வார்த்தைகள் அங்க இருக்கிற ஆண்களுடைய வாயிலிருந்து வர, பெண்களுக்கெல்லாம் நெஞ்சு படபடத்தாலும் எதிர்த்து பேச முடியல. அதுலயுமே ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அந்த மாரி. மீதி எல்லாருமே கர்ப்பிணி பெண் மேல இருக்கக்கூடிய நியாயத்த தான் சொல்றாங்களே தவிர அத கண்டுக்கல. பரமும் அங்கேயே உட்காந்து அழுது அழுது பார்த்துட்டு யாருமே வரல அப்படிங்கிறதுனால எதுவுமே பேசாம அப்படியே உட்காந்துக்குச்சு. "சரி சரி, யாரையாவது வர சொல்லி தூக்கி ஊருக்கு அந்த பக்கமா போட சொல்லுங்க." "ஐயா, என்னங்க ஐயா நீங்க? இங்க பாருங்க, யாராவது ஒரு 4 பேர்த்த வர சொல்லி தூக்கி ஊருக்கு பக்கமா போட சொல்லுங்க. இதோ இந்த பைத்தியத்த கொண்டு போய் கோயில்ல கட்ட சொல்லுங்க." சொன்ன மாதிரியே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 4, 5 பேர் வர, அந்த அம்மாவ ஒருத்தர் கைய பிடிச்சு கூட்டிட்டு ஊருக்கு வெளியில கொண்டு போய் விட்டு கோயில்ல கட்டி வைக்க, பரமுவோட பையன் அந்த இடத்துல அப்படியே தூக்கி எறியப்படுறாரு. கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். குழிய கூட பறிச்சு யாரும் உள்ள போடல. அப்படியே போட்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ண மட்டும் எடுத்து பரமவோட பையன் மேல போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள்ல அழுகி சின்னா பின்னமாயி, நாயி அது இதுன்னு வந்து சாப்பிட்டு காக்காலாம் தின்னு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. கட்டி போட்ட நாள்ல இருந்து சோத்துக்கு வழி இல்ல. அப்படி இப்படின்னு ஊரு பொம்பளைங்க யாருக்கும் தெரியாம கூத்தாடி கொண்டாந்து சோறு போட்டா தான் உண்டு. அதுலயுமே எல்லாமே அதே இடத்துல தான். யாராவது பரிதாபப்பட்டோ நாத்தம் ரொம்ப அடிக்குதேன்னு சொல்லிட்டு குடம் நிறைய தண்ணி கொண்டாந்து பரம மேல ஊத்திட்டு போனாதான் அன்னைக்கு பரமுக்கு குளியலு. இப்படிதான் இந்த 1.25 வருஷமா பரமு இருக்குது. கூத்தாடி மவனை கொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஊர்ல அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் கூத்தாடி மகன் செத்ததுதான் காரணமா, இந்த கூத்தாடி விடுற சாபம்தான் காரணமா, இவங்க 2 பேரும் அரக்கனைங்களை சேர்ந்தவங்க, சாத்தான்ங்க பேயோட சேர்ந்தவங்க, இதுக்கு விட்ட சாபந்தான், இது இந்த ஊர்ல இருக்கிறதா காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க மேலதான் பழிய போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ண அநியாயத்தை யாருமே பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. வசந்தி சொல்லி முடிச்ச உடனே கண்ணெல்லாம் கலங்கி போன சாந்தி கண்ணை தொடச்சிக்கிட்டு, "அநியாயம் பண்ண ஊர்ல வாக்கப்பட்டுட்டு ஒரு நாள் கூட இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. எங்க மாமியார் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஊரை பத்தி சொல்றதுக்கான நேரமும் வரல. இந்த 1.25 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குதான். ஆனா யாரு ஏன் எதுக்குன்னு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல. அதனால தான் நானும் சொல்லாம இருந்தேன். திருவிழா கூட இத்தனை நாளா நாங்க கூப்பிடாம இருந்ததுக்கு காரணமும் இதுதான். நீ கூட யோசிச்சு பாரு, பௌர்ணமி பூஜைக்கு எப்பவுமே உன்னை கூப்பிடுவேன். ஏன் இந்த கொஞ்ச நாளா கூப்பிடல? நானும் காரணத்தை சொல்லி சொல்லாம இருந்ததுக்கு காரணம் மாமனுக்கு பயந்துக்கிட்டு தான். என்ன பண்றது? அநியாயம் பண்ணி தொலைஞ்சிருக்கிற ஊர் இது. இப்படியெல்லாம் பண்ணுனா இந்த ஊர்ல எப்படி நல்லது நடக்கும்? இந்த ஊரு ஒரு சாபம் வாங்கின ஊரு. கேட்கும் போதே நெஞ்சு படபடக்குது. ஏன் தான் இப்படியெல்லாம் இந்த மனுஷங்க இருக்கிறாங்களோ? இங்க வாரு சாந்தி, இத்தனை நடந்து இன்னும் திருந்தாதவங்க இருக்கிறாங்க.
இன்னும் பழி வாங்கிட்டே தான் போகுது அந்த கிழவி. நல்லா பாரேன், ஊருக்கே உதவி பண்ணால அடிச்சு வேற கொன்னுட்டீங்க. என்னதான் மனுஷ ஜென்மங்களோ. நாளை காலைல 7:15க்கு ஒரு பஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சி வேலையை நான் என்னோட வீட்டுக்கு ஓடிடணும். இல்லைன்னா அந்த பாவக்காத்து என் மேலேயும் படும். சாந்தி சொன்ன உடனே வசந்தி ஏதோ சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது சத்தமா ஒரு பெண்ணுடைய குரல் அழுகையும் அதிர்ச்சியும் சேர்ந்து வருது. ஐயையோ, சுப்பிரமணிய அண்ணன் பிள்ளைக்கு வயிறு வலி வந்துருச்சே, ரத்த ரத்தமா போகுதே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு சத்தம். எல்லா வீடுகளையும் லைட்டு போட்டுட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கூட்டம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷமா? வார்த்தை காதுல வந்து விழுந்த 2-3 நிமிஷத்துலயே கூட்டம் எல்லாம் வெளியில வந்துடுச்சு. பதறி போன வசந்தி, ஐயோ, எனது சுப்பிரமணிய அண்ணன் பிள்ளைக்கு வலி வந்துருச்சா, ரத்த ரத்தமா போகுதுன்னு சொல்றாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே, நான் போய் மாமனை எழுப்புறேன், மாமன் ஏதாவது பண்ணுவாரு. ஏக்கா, ஏக்கா, புள்ள மாசமா தானே இருக்குது? ஆமாம், புள்ள மாசமா தான் இருக்குது. சரிக்கா, மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வயிற்று வலி வரதும் ரத்தப்போக்கும் போறதும் என்ன இருக்குது? நிறமாச பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போறோம்னா அப்படிதான் நடக்கு. ஐயோ சாந்தி, விஷயம் தெரியாம பேசுறியே. பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு வந்து 1 வாரம் தான் ஆகுது. 7 மாசம் பிள்ளைக்கு வயிற்று வலிச்சு ரத்தப்போக்கு போகுதுன்னா உசுரே போகுதா இல்லையா? விஷயத்த கேட்ட உடனே சாந்திக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ ஊர்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாந்திக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே போகுது. ஊர் சனமே சுப்பிரமணி வீட்டை நோக்கி போக, கட்டல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணி மகளுக்கு ரத்தப்போக்கா போகி வயிறு வலிச்சு மூச்செல்லாம் இழுக்க ஆரம்பிக்குது. ஊரு சனமே பயத்துல நடுங்கி கண்ணுல கண்ணீரோட என்ன பண்றதுன்னு தெரியாம நடுங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு குரல் மட்டும் சிரிப்பு சத்தத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. கோயில்ல கட்டி போட்டிருக்கக்கூடிய கூத்தாடி பரமு மட்டும் ரொம்ப பலமான சத்தத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. சிரிப்பு சத்தம் இன்னும் சந்தோஷத்துல அந்த கோயிலே அதிர செய்யுது. இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்க போகுது? இனி எத்தனை பேர்த்து தான் காவு வாங்கும்? இதுக்கு என்னதான் தீர்வு? சுப்பிரமணியத்தோட பொண்ணை மாட்டு வண்டியில போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஏப்பா, பெரியவங்க வீட்டுல போய் ஒரு காராவது வாங்கிட்டு வரலாம்ல? ஆமா, இருங்க, நான் போய் காரு வாங்கிட்டு வந்துடுறேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு பேச வேற வழியே இல்லாம டவுன்ல இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்காக அவங்க பொண்ணை மாட்டு வண்டியில போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனைதான் வளர்ந்தாலும் நம்ம ஊர் இன்னும் வளர்ச்சியே அடையலடா அப்படின்னு பின்னாடி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே ஓடியாடுறாங்க. அந்த பொண்ணு வலியில துடிக்கிறா. ரத்தப்போக்கு அதிகமாவே இருக்குது. அது வண்டி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்குது. 2-3 பெண்கள் எல்லாருமே கூட வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு சேலை மூலமா மறைச்சுக்கிட்டு, ஒன்றும் ஆகாது கண்ணு, நாங்க இருக்கிறவளன்னு சொல்றாங்க. ஊர்ல பெரிய வயிற்றுச்சின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா கூட என்னால எதுவுமே முடியலையே, இது என்னமோ வேற விஷயமா இருக்குதே, புலம்பிக்கிட்டே வராங்க. சுப்பிரமணி, ஏன் கிழவி, உன்னை நம்பிதானே என் பிள்ளைக்கு கூட்டிட்டு வந்தேன், இல்லைன்னா என் மாப்பிள்ளையை விட்டு நான் வெளியிலேயே பார்க்க சொல்லியிருப்பேன்ல. எப்பா, நான் உன் பிள்ளைக்கு எப்பவும் போல நல்ல பிரசவமாக நினைச்சுதானே இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இப்ப பார்த்தா அந்த பிள்ளைக்கு என்னமோ மாறி இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுப்பா, கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டுப்பா. வண்டி போக போகவே வண்டி அந்த ஊர் எல்லை தாண்டறதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய மாடு அப்படியே நின்றுது. மாட்டு வண்டி ஓட்டுறவரு மாட்டை அடிச்சு அடிச்சு பாக்குறாரு. ஆனா மாடு கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. அந்த கிணத்தையே விரைச்சு விரைச்சு பாக்குது. அந்த இடத்துல நின்னா கோயில் இருக்கக்கூடிய பாட்டியினுடைய சிரிப்பு சத்தம் நல்லாவே கேட்கும். எல்லாரும் பயத்துல அந்த கிணத்தையுமே கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கோயில் கோபுரத்தையும் பாக்குறாங்க. மாட்டை அடிக்கிறவரு, ஏன் நின்னுட்ட, கிளம்பு, போ, பிள்ளை துடிச்சிட்டு இருக்குது, கிளம்பு. ஆனா மாடு நகரவே இல்லை. இது என்னப்பா, நகர மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், வண்டி அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது. 10 நிமிஷமா போராடியுமே மாடு அந்த இடத்துல அப்படியே மண்டி போட்டு உட்கார வண்டி சரிய ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சோம் பழச்சோன்னு இறங்க, வண்டிக்காரரு மாட்டை சாட்டை வச்சு எவ்வளோ அடிச்சுமே அந்த மாடு ரெண்டுமே அங்கிருந்து நகரவே இல்லை. கிணத்தையே தான் விரைச்சு பார்க்குதே தவிர ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது. அதுக்குள்ள கார் வாங்கிட்டு ஒரு ஆளு வேகமா வர, கார் வந்துருச்சு வாங்க. 2-3 ஆம்பளைங்க காருக்கு வந்து கதவை திறந்து வைக்க, மீதி எல்லாரும் தூக்கிட்டு வந்து சுப்பிரமணியத்தோட பொண்ணை கார் பின் சீட்ல ஏத்துறாங்க. ஆனா காரை எடுத்து 2 நிமிஷத்துல நின்று போயிருது. வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. என்னங்க இது, வண்டி போக மாட்டேங்குது. ஐயோ, இது என்னன்னு தெரியலையே. என்னப்பா என்னன்னு தெரியல. இதோ அந்த கிணத்துல இருந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அந்த கிளவி தான் பழி வாங்குறாங்க. முதல்ல அந்த கிளவி போட்டு அடிச்சு கொள்ளுங்க, அப்பதான் இந்த ஊர் விளங்கும், இல்லைன்னா விலகவே விளங்காது. கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்
அவங்க பண்ண பாவம் தான் அப்படின்னு கிணத்தை தாண்டி எல்லையை தாண்டறதுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோ ஏதோ ஒரு சக்தி விட மாட்டேங்குது. 1/2 மணி நேரம் ஆயுமே வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. மாடு உட்கார்ந்தது எந்திரிக்கவும் இல்லை. வைத்தச்சியை பார்த்து சுப்பிரமணி, கிளவி நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற? என் பிள்ளையை காப்பாத்து, உன்னை கெஞ்சி கேட்குறேன், என் பிள்ளையை காப்பாத்து. உசுறு சின்ன உசுறு போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளையை காப்பாத்து, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் பிள்ளையை காப்பாத்து. அவர் கெஞ்சவே வேற வழி இல்லாம பொம்பளைகளை சுத்தி வேஷ்டியும் சேலையும் பிடிக்கி வச்சுட்டு வைத்தச்சி அந்த இடத்துலயே அந்த பொண்ணை கீழே போட்டு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 7 மாசத்துல வலி வந்து ரத்தப்போக்கா போற பிள்ளைக்கு குழந்தை எப்படி பிறக்குன்னு அந்த பாட்டியோட மனசுல பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா கடைசியா அந்த பொண்ணு ஒரே சத்தத்துல அப்படியே அமைதியாயிடுறா. எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னன்னு காத்துட்டு இருக்க வைத்தச்சி கண்ணில் நிறைய தண்ணீரோட எந்திரிச்சு அங்க வராங்க. என்னாச்சு பாட்டி, என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த வைத்தச்சி பாட்டி பதில் சொல்லலாங்கிறதுக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து கூத்தாடியோட சத்தம் சத்தமா கேக்குது. பயங்கரமான சிரிப்பு சத்தம். சிரிப்பு சத்தத்திலே புரியல 2 உசுரும் அனாமத்தா போயிருச்சு அப்படின்னு. சுப்பிரமணி தலதலையா அடிச்சுக்கிட்டாளுக. ஊர் சனமே வருத்தத்திலையுமே நடுக்கத்திலையும் இருக்குது. சுப்பிரமணியத்தோட பிள்ளையுமே வயிற்றுல இருந்த குழந்தையுமே இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல ஊரே சோகத்துல இருக்க. கோயில் இருக்கக்கூடிய கூத்தாடி பரமு மட்டும் பலமா சிரிச்சு கைத்தட்டலோட கொண்டாடிட்டு இருக்கிறா. 2 நாள் கழிச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே கூடி இருக்கிறாங்க. பஞ்சாயத்துன்னு ஒரே அடியா சொல்லிட முடியாது. அப்படி அப்படின்னு பேச்சு வளர்ந்து எல்லாரும் கூடினவங்க தான். பொம்பளையில 2-3 பேர் நடந்து வந்துகிட்டே கூட்டத்தை பார்த்து, என்னங்க எல்லாம் அமைதியா கூந்துருக்கிறீங்க, ஏதோ பேசுவீங்க நினைச்சு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? கூட்டத்தில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, நாம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும். சுப்பிரமணியம் உள்ள அனாமத்தை இறந்து போய் 2 நாள் ஆச்சு. சுப்பிரமணியம் விட்டு வெளியில கூட வர மாட்டேங்கிறா. சம்சாரம் பித்து பிடிச்ச மாதிரி சோறுதடி இல்லாம கிடக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில போய் எப்பேற்பட்ட சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, காசு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வந்து இந்த ஊருக்கு ஒரு பாவ விமோச்சனம் வாங்கி கொடுத்தா ஆகணும். ஒத்துக்கிறோம், நாம் எல்லாரும் சேர்ந்து கூத்தாடி மகனை அடிச்சு கொண்டது தப்புதான். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் கையிலையும் கல்ல கொடுத்தோம், அசிங்க அசிங்கமா பண்ணணும். கூத்தாடி கொண்டு போய் சோறு தண்ணி இல்லாம உடம்ப கூட கழுவி விடாம போட்டு வச்சிருக்கிறது தப்புதான். எல்லாத்துக்கும் பாவம் பண்ணிப்பா ஆத்தா காலில் உளுந்துட வேண்டியதுதான். இதுக்கு ஒரே தீர்வு ஒரு சாமியாரை பிடிச்சிட்டு வரதுதான். யாராவது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஓட்டி இந்த கூத்தாடியை கொண்டா மட்டும்தான் இந்த ஊருக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதனால எங்கூட சேர்ந்து ஒரு 4-5 ஆம்பளைங்க வாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து நிறைய இடங்கள்ல விசாரிச்சு இருக்கிறதுலயே பெரிய சாமியாரா பார்த்து இந்த ஊருக்கு கொண்டாடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க சொல்றதா சரிங்க. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு, இந்த உலகத்துல எங்கேயாவது சுத்தி ஒரு பெரிய சாமியாரை கூட்டிட்டு வந்துடணும். கூட்டிட்டு வந்து பூஜைகளை பண்ணி கூத்தாடி மகனோட ஆத்மாவை விரட்டிட்டு கூத்தாடியும் கொண்டறணுங்கிறதா இவங்களுடைய முடிவு. அதுக்கேத்த மாதிரி ஊர்ல பெரிய பெரிய ஆண்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு ஊருக்கு வீட்டுக்கு இவ்வளோன்னு காசை ரெடி பண்ணி ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே பெரிய சாமியாரை தேடி நிறையா பேர்த்த கேட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்துல அசம்பாவிதங்கள் நடக்காம இல்லை, நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்ன போனது பெருமளவுல பாதிப்பில்லாத வயதான உயிர்கள் தான். எல்லாமே கூத்தாடி மகனுடைய ஆத்மா தான் காரணம்னு முடிவெடுத்தாங்க. சின்ன பிள்ளை தட்டி விழுந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்க விழுந்தாலும் சரி, வயசானவங்க இறந்தாலும் சரி, பாத்திரம் உடஞ்சாலும் சரி, பூ காஞ்சு போனா கூட கூத்தாடி மகன் தான் காரணம்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் முடிவெடுத்து சாமியார் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்க. கரெக்டா ஒரு வியாழக்கிழமை நாள் ஊர்ல இருக்கிற பெரியவர் அந்த கூத்தாடி மகனையுமே கூத்தாடி விரட்டுறதுக்காக ஒரு பெரிய சாமியாரை கூட்டிட்டு வராங்க. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்கிட்டலாம் விஷயத்த சொல்ல யாரும் எங்கேயும் வேலைக்கு போகாம வியாழக்கிழமை ஊர் எல்லையில அந்த சாமியாருக்காக காத்துக்கிட்டு இருக்க. கார்ல வந்து சாமியாரு ஊர் பெரியவர் பையனோட இறங்குறாங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, சட்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு பைஜாமன் மாதிரி, மேலே வெள்ளை துண்டு, கழுத்துல நிறையா துர்சாட்ச கொட்டைகள், நிறையா மாலைகள், கையிலையும் மாலைகள், கையில ஒரே ஒரு குச்சி, இன்னொரு கையில ஏதோ ஒரு குடுவை, தாடி எல்லாம் வெள்ளை வெள்ளையா, தலைமுடி மட்டும் வெள்ளையும் கருப்பு கலந்து நெத்தியில பெரிய பட்டையை போட்டு நடுவுல சந்தனம் வச்சு ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியான சாமியார் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இறங்குறாரு.
வழக்கமா சாமியார்னா காவி வேட்டு கட்டிக்கிட்டு கையில வேப்பிலை வச்சுக்கிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லுவார்னு நினைக்கும் பொழுது இவர் ரொம்பவே சாந்தமா இருக்கிறத பார்த்து ஊர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த ஊர் எல்லைக்குள்ள காலை வச்சவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவர் அந்த ஊர் எல்லைக்குள்ள போகாம நடந்து அப்படியே கிணத்து பக்கமா போறாரு. ஊர் பெரியவருடைய பையன்தான் இப்போதைக்கு ஊர் பெரியவர்னு கூப்பிடப்பட்டுட்டு வரவரு. அவரை பார்த்து, விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. இந்த கிணறு தானே நீங்க சொன்ன கிணறு? ஆமாங்க ஐயா. நாங்க சொன்ன கிணறு இதுதான். அந்த பாட்டி எங்க இருக்கிறாங்க? அங்க தெரியுது பாருங்க ஐயா. அந்த கோயில் இருக்கிறாங்க. சரி, வாங்க. ஐயா அது வந்து வாங்க போய் பார்க்கலாம். இல்லைங்க ஐயா. இந்த கோயிலுக்கு போனோம்னா மரணம் தான் நிச்சயம். அது மட்டும் இல்ல, கிணத்த தாண்டி யாருனாலயும் போக முடியாது. இதோ கூத்தாடி மகனோட ஆத்மா சும்மா விடாது. எப்படிங்க ஐயா போறது? நீங்களே அப்படி முடிவெடுக்கிறீங்க? இல்லைங்க ஐயா. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே ஒரு சாமியார் நாங்க கூட்டிட்டு வந்தோம். அவர் இதோ அங்க பாருங்க, பூஜை ரெடி பண்றதுக்கு திருவிழா நடத்துறேன்னு சொல்லி ஒரு இடத்த குடுத்து, அங்க பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணலான்னு நெனச்சாரு. நைட்டா அவர் ரத்த வாந்தி எடுத்து இந்த கிணத்துக்கிட்ட விழுந்து செத்துட்டாருங்க. அதனால தான் பயமா இருக்குது. அவருமே அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு வந்தவர் தான். கூத்தாடிய போய் பார்த்துட்டு, கோயில்ல கூத்தாடிக்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி இறந்து கிடந்தாரு. அதனால தான் பயமா இருக்குதுங்க. சரி, அப்ப நீங்க யாரும் வர வேண்டாம். நான் போயிட்டு வரேன். ஐயா, உங்களுக்கு ஏதாவதுனா? அவரு பலமா சிரிச்சுட்டு, எனக்கு ஒண்ணும் ஆகாது. இத்தனை நாள் வாழ்க்கையில இதை விட கொடுமையான ஆத்மாக்களை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சாந்தியட செஞ்சிருக்கேன். நான் போய் பார்த்தா மட்டும்தான் இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும். நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த கிணத்தை தாண்டி சாமியார் போக ஆரம்பிக்கிறாரு. ஊர் சனமே கிணத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நடுக்கத்தில் நின்றுட்டு இருக்க சாமியார் மட்டும் கிணத்தை தாண்டி தான் கால்கள்ல அந்த கோயிலை நோக்கி போறாரு. கோயில் பக்கத்துல போகும் பொழுதே அங்க காலில் கட்டப்பட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு ரொம்ப அலங்கோலத்தில் இருக்கக்கூடிய பரமு கண்ணுக்கு தெரியுறாங்க. இவரு பரமுக்கு பக்கத்துல போய் நிக்க, பரமு 2 காலையும் விரிச்சுக்கிட்டு காலை நீட்டிட்டு கையை ஒன்றை ஊடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தலையை கீழே குமிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பரமு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய 2 கையுமே தரையில மெல்ல மெல்ல தட்ட ஆரம்பிச்சு வேகத்தை அதிகப்படுத்திட்டே போய் கடைசியில வேகமா தட்டிட்டு சிரிப்பை அப்படியே அழுகியா மாத்தி நிமிந்து அண்ணாந்து அழுகுறாங்க. நிமிந்து அழுத பரமு தான் வாயை விட்டு எதுவுமே சொல்லாம சாமியாரை பார்த்து நெஞ்சா அடிச்சுக்கிட்டு தலதலையா அடிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டுமே பக்கத்துல இருக்கக்கூடிய தரையை அடிச்சுக்கிட்டுமே கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாமியாருக்கு புரிஞ்சிருச்சு. இத்தனை நாளா கண்ணில் கண்ணீர் வராத பொம்பளை இன்னைக்கு அவரை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்கு ஆறுதல் தேடுறதுக்கு ஒரு ஆளை நினைச்சிட்டாங்களோ என்னமோ. சாமியார் பரமுவையும் ஒரு 2 நிமிஷம் பார்க்க தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் கையாலேயே கீறிக்கிட்டு கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்கக்கூடிய பரமுவோட இடது கை கோயிலுக்கு 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுது. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பரமூட்டிருந்து மெல்ல மெல்ல நடந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. எலும்புகளாக கடக்கக்கூடிய இடம் நல்லாவே தெரியுது. அது கூத்தாடி மகனுடைய எலும்புகள் இருந்து போன இடம்தான் அப்படின்னு. அங்கே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தவர் மறுபடியும் மெல்ல வந்து பரம்புக்கு முன்னாடி நிற்கிறாரு. பரம்பு தலையை இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டிட்டு மறுபடியும் வேகமாக ஒரு முறை சாமியாரை பார்க்க, சாமியார் சாந்தமாகுமா, சாந்தமாக்கிக்கோ. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ நினைக்கிறது இந்த உலகத்துக்கே ரொம்ப அநீதியான விஷயம். ஏன் இப்படி பண்ணற? வேண்டாம், உன் பிள்ளைகளா நினச்சி மன்னிச்சு விட்டுரு. மறுபடியும் பரமு இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அவர் ஒரு 2 நிமிஷம் பரமையை ஒத்து பார்க்க பரமு கடைசியா சரி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மாற்றி மாற்றி ஆட்ட அவர் அங்கிருந்து கிளம்பி மெல்ல மெல்ல நடந்து கிணத்துக்கிட்ட வராரு. ஊர் மக்களே ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறாங்க. ஐயா, என்னாச்சுங்க ஐயா? ஐயா, உங்களுக்கு ஏதாவது? இல்லைப்பா, எனக்கு எதுவுமே ஆகாது. ஐயா, அந்த கிழவி பார்த்தீங்களா? அந்த கிழவி என்ன பண்ணிட்டு இருந்தா? அவளை எப்படி கொல்லலாங்க ஐயா? அவ பையனோட ஆத்மாவை இங்கிருந்து ஓட்டிட்டு அந்த கிழவியை கொண்டு போட்டுருங்க ஐயா. அந்த கிழவி செத்து போனாதாங்க ஐயா எங்களுக்கு நிம்மதி. சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணி அந்த கிழவியை கொல்லணும்? நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்காக நான் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, அந்த கிழவி எப்படி சாகடிக்கிறது? ஊர்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்ல நமட்டு சிரிப்பு சிரிச்சவரு தலையை கீழே குமிஞ்சு ஒரு முறை சிரிச்சுட்டு அண்ணாந்து ஏதோ பேசுறதுக்கு முன்னாடியே ஊர் பெரியவருடைய பையன், அதாவது இப்போ ஊர் பெரியரா இருக்கிறவரு, ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த கிழவியை கொல்லணுமா? நாங்க தயாரா இருக்கிறோம். அது செத்தாதான் இந்த ஊருக்கு நிம்மதினா அந்த கிழவியை கொல்றது கூட நாங்க தயாரா இருக்கிறோம். இல்லப்பா, பரமு உயிரோடு இருந்தாதான் உங்க ஊருக்கு நல்லது.
பரமு இறந்துட்டா இந்த ஊர் ஒண்ணுமில்லாம போயிரும். எல்லாரும் புருவத்தை சுருக்கிட்டு சந்தேகமா ஒன்றும் புரியாம பார்க்குறாங்க. என்னங்க ஐயா சொல்லறீங்க? ஆமாப்பா, நடக்கிற எல்லா அசம்பாவிதங்களுக்கும் சந்தேகமே இல்லாம கூத்தாடியோட மகன்தான் காரணம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கோயில்ல திருவிழா நடக்காம போனதுக்கோ பௌர்ணமி பூஜை நடக்காம போனதுக்கோ அவங்க காரணம் கிடையாது. வேற யாருங்க ஐயா காரணம்? உள்ள இருக்கிற சாமி தான். ஐயா, என்னங்க ஐயா சொல்லுறீங்க? அந்த சாமிக்கு பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் பூஜை எழுப்பியிருக்கிறோம். இப்போ இந்த சாமியே ஏன் எங்களை வேணான்னு சொல்லுது? அதுக்கான காரணம் என்ன? சாமிக்கு நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பூஜை எழுப்பியிருக்கிறீங்க, வருஷா வருஷம் திருவிழா நடத்தியிருக்கிறீங்க, அதுக்காக கோபமும் படுத்தியிருக்கிறீங்களே. ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்றுமே புரியாத மாதிரி அவர் பார்த்துட்ருக்க. ஆமாம், முதல்ல பரம இந்த ஊருக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலமாக தான் சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுலேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணை ஊரை விட்டு வெளியில் தள்ளி கோயிலுக்கு முன்னாடி தங்க வச்சுருக்கிறீங்க. அவள் மனசார அந்த ஆத்தாவை நம்ப ஆரம்பிச்சிட்டா. யாருமே இல்லாதனால ஆத்தாவே கதின்னு அந்த பையனையுமே ஆத்தா காலடியிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக ஆத்தாவுக்கு சேவை செய்கிறது அவள் தான். அந்த கோயிலை கழுவி சுத்தம் படுத்தி அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு 24 மணி நேரமும் ஆத்தாவுக்கு துணையாகவும் இவளுக்கு ஆத்தா துணையாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் அந்த பொண்ணு உங்கள் ஊர் ஆளுனால மாசமாகும் பொழுது நீங்கள் யாருமே சீரழிச்சது யாருன்னு பார்க்காம அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க, துன்புறுத்தி இருக்கிறீங்க. இதனால் அந்த பொண்ணு ரொம்ப மனசால் பாதிக்கப்பட்டு குறைகளை எல்லாத்தையும் ஆத்தாக்கிட்ட கூற ஆரம்பிச்சிருக்கிறா. தனக்கு இன்பம் துன்பம்னா பெற்றவங்க கிட்ட போகிற மாதிரி சாமியே கதின்னு கடந்தவளுக்கு சாமி எப்படி உதவி பண்ணாமல் இருக்கும்? மாசமாக இருந்தவளை அவளோட சன்னதிக்கு வெளியிலேயே அடித்து துன்புறுத்தி மனநல பாதிக்கப்பட்டு வயிற்றுல இருந்த குழந்தையும் இழந்துட்டு நிற்கிறா. கடவுள் எப்படி உங்களுக்கு அருள் கொடுத்து எப்படி கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு விடுவாங்க? அப்பையும் அந்த கடவுள் இத்தனை வருஷமாக உங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. கோபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை சீண்டி சீண்டி பார்த்த நீங்கள் இப்போது அந்த கூத்தாடி மகனை கொன்று அந்த தெய்வத்துக்கு சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஏற்கனவே உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தவ இப்போது உங்கள் மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தால் உங்களால் எந்தவித திருவிழாவும் எடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டா. அதனால தான் அவளுடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே எழுந்து வந்து பழி வாங்குற ஆத்மாவை எதுவுமே பண்ணாமல் அவள் இருந்துக்கிட்டு இருக்கிறா. காரணம், இந்த கோயிலை விட்டு தெய்வம் போய் பல வருஷங்களாச்சு. அவள் என்னைக்கு நீங்கள் அந்த கூத்தாடி மகனை கொன்னீங்களோ அன்னைக்கே இந்த கோயிலை விட்டு போயிட்டா. இப்போது இந்த கோயிலில் எந்த சக்தியும் கிடையாது. அதனால்தான் உங்கள் ஊர் இப்படி இருக்குது. உங்கள் ஊரில் நடக்கிற எல்லா அசம்பாவிதங்களுக்கும் கூத்தாடி மகனுடைய ஆத்மா தான் காரணம். அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய தாயை நீங்கள் இப்படி வச்சிட்ருக்கிறீங்கிறது மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் கூத்தாடி பரமவை நல்லா வச்சுருந்தீங்கன்னா அவள் இந்தளவுக்கு பழி வாங்கியிருப்பானான்னு தெரியல. தன்னுடைய தாயை இன்னும் சித்திரவதை பண்ணுறீங்க. குளிக்காமல் அப்படியே நாத்தத்தில் விட்டு சாப்பாடு கூட போடாமல் கல்லெல்லாம் எடுத்து அரிஞ்சு இப்படி விட்டுருக்குறீங்கிறது தான் இந்த ஊர் இருக்கக்கூடிய சாபத்துக்கு பெரிய காரணம். அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இடையில ஒருத்தர், ஐயா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் இப்போ வேணும்னா கூத்தாடி பரமுவை நல்லா வச்சுக்கிட்டோம்னா எங்களை அந்த கூத்தாடி மகன் மன்னிப்பானா? கண்ணை மூணவர் தாய் கையில் இருக்கக்கூடிய குச்சி எடுத்து நெத்தியில் வச்சு, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். தன்னை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபம் கூத்தாடி மகனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. தான் தாய் இப்படி வச்சுருக்கிறீங்கன்னு தான் அவன் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் இதிலேருந்து விமோச்சனம் பெறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி நீங்கள் கூத்தாடி பரமுவை நல்ல விதமாக வச்சுக்கிறது தான். அவங்கள பெரும்பாலும் தாங்கலை அப்படின்னாலும் சக மனுஷங்களாக மதித்து அவங்களுக்கு சகலவும் செய்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. பெரியவர் வீட்டு பையன் முன்னாடி வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நாளையிலிருந்து பரமுவை நல்லபடியாக குளித்து நல்ல துணி உடுத்தோ இந்த இடத்துலையே ஒரு குடிசையை கட்டி கொடுத்து சோறு 3 வேளைக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோங்க ஐயா. தலையை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டினவர், பரமுவை நீங்கள் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும், ஊருக்குள்ளேயே ஒரு குடிசை அமைச்சு கொடுக்கணும். அந்த குடிசையில் பரம் இருந்து அவளுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான பாவ விமோச்சனம் ஓரளவுக்கு நீங்கும். ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. கடைசியில் ஒரே ஒரு ஆள் மட்டும், என்னையா சும்மா நின்றுட்டுருக்கிறீங்க, பதில் சொல்லுங்கள். பொம்பளையிலேருந்து ஒருத்திங்க, ஆமாம் என்னதை பதில் சொல்கிறது, அவளும் பொம்பளை தானே, எங்களையெல்லாம் வீட்டில் வச்சு நடத்துகிறீங்க, இவ்வளோ வெளியில் நடத்துகிறீங்க, அவ்வளோதான். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பரமுவை எங்கள் கையாலேயே சுத்தப்படுத்தி நாங்களே நல்ல துணி உடுத்தி ஊருக்குள்ளே ஒரு குடிசை போட்டு பார்த்துக்கிறேங்க ஐயா. தினந்தோறும் 3 வேளை சாப்பாடு போட்டு வயிறு நம்பி அந்த பொண்ணை நாங்கள் நல்லா வச்சுக்கிறோங்க ஐயா. எப்படியாவது கூத்தாடி மகனால் இந்த ஊரில் இருக்கிற சாபம் அழிஞ்சா சரி, இனிமேல் எந்த உயிரும் போகாமல் இருந்தால் சரிங்க ஐயா. உடனே அந்த சாமியார்,
நான் அதான் சொல்ல வந்தேன். பரமு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊருக்கு நல்லது. பரமு இறந்தா அதுக்கு நீங்களாம் தான் காரணம்னு இந்த ஊரை இன்னும் சூறையாடிட்டு போயிடுவான் பரமுவோட பையன். ஆத்தா இந்த ஊரில் எப்போவோ இருந்து போனதுனால தெய்வ சக்தி இந்த ஊரில் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பரமு நல்லா பார்த்துக்குங்க. சரிங்க ஐயா, அப்படியே பண்ணுறோம் சொல்லிட்டு சாமியார் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய் பரமு காலில் இருக்கக்கூடிய சங்கிலியை அவுத்து பரமுக்கு நல்லா சுத்த வத்தமாக 2-3 வாட்டி குளிச்சு விட்டு அவங்களே துணி எடுத்து கட்டியும் விட்டு தலையெல்லாம் வாரி விட்டு கையில எல்லாம் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கழுவி விட்டு நல்லா சுத்தமாக பொட்டெல்லாம் கூட வச்சு கையில் வளையல் போட்டு தலையில் பூ வச்சுன்னு சொல்லிட்டு எல்லா அலங்காரங்களும் பண்ணிட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய் ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களில் கொஞ்சம் பேர் ஊரில் அப்படி ஒன்றும் மெயின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல பரமுக்கு தேவையான அளவுக்கு குடிசையும் அவங்களுக்கு புடக்காணியும் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பாக இருக்க கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் பரமுவை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. பரமு ஊருக்குள்ளே நடந்து வர எல்லாரும் பரமுவையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து நடு ஊருக்குள்ளே நிற்கிற பரமு சுற்றியும் முத்தியும் ஊரை பார்க்குறா. கண்ணெல்லாம் கண்ணீர். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊருக்குள்ளே வந்து. பரமு சேலை முந்தானி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சுற்றியும் முத்தியும் ஊரை பார்க்குறாங்க. பையன் இறந்து போனப்பவே அவங்களுக்கு புத்தி சுவாதனம் முழுசாக குணமாகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு குணமாச்சு. நடக்கிறது எல்லாத்தையும் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது, இன்னும் முழு அளவுக்கு ஆகலை. ஊருக்குள்ளே வரக்கூடிய பரமுவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பலருடைய மனசுக்குள்ள இன்னும் வெறுப்பு தான் இருந்தாலும் அவங்களுடைய நல்லதுக்காகவும் அவங்களுடைய சந்ததிகளோட நல்லதுக்காகவும் அமைதியாக இருக்கிறாங்க. பரமு மெல்ல மெல்ல நடந்து வர ஊர் பெரியவர் பக்கத்தில் வந்து, இந்தா கூத்தாடி, அங்கே இருக்குவார் ஒரு குடிசை, அதான் உண்ணுது, அங்கே போய் இரு, உனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு வந்துடும், இனிமேல் யாரும் உன்னை கட்டி போட மாட்டாங்க, சரியா? பரமு அந்த ஊர் பெரியவருடைய பையனை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க அவருக்கு பயந்து அதிகமாச்சே தவிர தெளிவு வரவே இல்லை. பரமு மெல்ல மெல்ல 2 எட்டு வச்சு போகும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து பறந்து வந்த கல் பரமுவோட பின்மண்டியில் வந்து படுது. ஏன்னு ஊர் பெரியவர் கத்த அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நின்ன இடத்துலேருந்தே பதறி போய் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி ஒடியார அடுத்து தொடர்ந்து 2-3 கல் தலையில் வந்து படுது. யாருடா இப்படி பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே கையில் 2 குட்டி பசங்க கல்லோட நின்றுட்டு, டேய் பைத்தியக்கார கிளவி ஊருக்குள்ளே வந்துருச்சுடா, ஊருக்குள்ளே வந்தாலும் எங்காவது பார்த்தாலும் கல் எடுத்து அடிக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காருடா, எடுத்து அடிங்கடா சொன்ன உடனே பின்னாடி 5-6 பசங்க கல் எடுத்து அடிக்க இருக்கிற ஆண்கள்லாம் போய் அவங்கள தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 கல் பரம்புவோட தலை உடம்புன்னு பட்டு பரம்பு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. வைத்தியச்சி கூப்பிடுங்கப்பா, காரை எடுத்துகிட்டு வாங்க, பரம்பு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும். வைத்தச்சியை வேக வேகமாக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா ஒடியாந்து வந்து பார்க்கறக்குள்ளேயே பரமவோட மண்டையிலேருந்து நிறையா ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. வைத்திய அந்த பார்க்குற பொம்பளை பக்கத்தில் வந்து பரமவோட தலையில் பிடிக்க ரத்தப்போக்கு அதிகமாக போகுதுப்பா சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பரமவோட வாயிலிருந்து நுரையா ஏதோ வருது. வாயை திறந்து பார்த்தா அப்போ தான் புரியுது, ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே பரமோ அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு. தான் அம்மாவை கொடுமைப்படுத்துறதுக்காக இறந்து கூட பழி வாங்குற கூத்தாடி மகனை பார்க்கும் பொழுது பையனுக்கு நீதி கிடைக்கணும்னு பரம் இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோன்ற அந்த நிமிஷம் பரமோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. கடைசி நொடி கூட அந்த ஊரை பார்த்து ஒரு முறை சிரிச்சிட்டு இறந்து போயிடுறாங்க கூத்தாடி பரமோ. ஊரே கதி கலக்கத்தில் இருக்குது. பரமு இறந்துட்டா இந்த ஊருக்கு விமோச்சனமே கிடையாதே. ஆமாப்பா, ஊரில் இருக்கிற எல்லாரும் உடம்பெல்லாம் நடுங்கி போய் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் வருஷங்கள்னு அந்த ஊரில் எந்த நல்லதும் நடக்கலை. மழை கூட சரியாக பெய்யல. அப்படியே பேஞ்சாலும் நிலங்களில் எதுவுமே விளைவிக்கல. புதுசாக யாருக்கும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் யாருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம்
ஒன்றா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஊனமாயிடுறாங்க, இல்லைன்னா இறந்து போயிடுது. வயசானவங்க எல்லாருமே திடீர்னு இறந்து விழுந்துடுறாங்க. நிறையா பேர் பிழைப்பு தேடிட்டு சொந்த வீடு வாசல் இருந்தாலும் உயிர் இருந்தால் போதுன்ட்டு குடும்பத்தோட பட்டணத்துக்கும் போயிடுறாங்க. சாமியே இல்லாத ஊரில் மனுஷங்க இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியோட நிறையா பேர் காலியும் பண்ணிட்டாங்க. இப்போது பள்ளப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இல்லவே இல்லை. அந்த கிராமம் வீடுகள் இருக்குது, நிலங்கள் இருக்குது, கோயில் கூட இருக்குது. ஆனால் அங்கே வசிக்கிறதுக்கு மக்கள் கிடையவே கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த கிராமமும் தான் பண்ணின பாவத்துக்காக அழிஞ்சு போயிருச்சு. பாவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனுஷ இனத்தை அழிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைஞ்சிருச்சு. தவறே செய்யாத ஒரு நல்லவங்களுக்கு பாவம் இழைக்கும் பொழுது சாமி கூட எந்த உதவியும் பண்ணாது, மன்னிக்கவும் மன்னிக்காது அப்படிங்கிறது உண்மைதான் போல. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணணும். பிறருக்கு கெடுதல் செய்யற, பிறரை துன்புறுத்துற, பிறரை இழிவுபடுத்தி தான் நாம் ஒரு செயலை செய்யணும். அப்படின்னா அந்த செயலுக்கு திருப்பி அதே வினைதான் வரும். நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் பல மடங்கில் திரும்பி வரும் அப்படிங்கிறது உண்மை. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.